நான் உள்ளத்திலே குழந்தையாக மாற வேண்டும். அந்த இயேசுவின் மடியினிலே தழுவ வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவன் குழந்தை போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று வேதம் சொல்கிறது. ஆகையினால நாம் எப்போதும் குழந்தைகளைப் போல கள்ளங்கபடம் இல்லாத குழந்தைகளாய் நாம் வாழ வேண்டும். கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நம்முடைய உள்ளத்துல சண்டையோ கோபமோ வஞ்சனையோ ஒன்றும் நம் உள்ளத்துல இருக்கக்கூடாது. ஏனென்றால் தேவன் நம்மை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எல்லா உலக ஆசை இச்சைகள் எல்லாம் நம்ம விட்டு நீங்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பொய்யோ களவோ புரட்டோ குழந்தைகளுக்கு தெரியாது. இப்ப இன்னைக்கு குழந்தைய அடிச்சுட்டு நாளைக்கு கூப்பிடுங்க, உடனே வரும். மறு நிமிடமே கூப்பிட்டாலும் அந்த குழந்தை வந்துடும். அதனால குழந்தைங்களுக்கு எந்த கள்ளங்கபடம் ஒண்ணுமே தெரியாது. அது போல நம்முடைய உள்ளம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆகையினால அதை குறித்துதான ஒரு பாடல். இந்த பாட்டு நான் பாடுறேன். என்னுடைய பாட்டுக்கு ஏத்த மாதிரி, அதாவது நீங்க வாசிக்கிறதுக்கு மாதிரி என்னால பாட முடியாது. நான் பாடுற மாதிரி நீங்க வாசிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நான் உள்ளத்திலே குழந்தையாக மாற வேண்டும். அன்பர் இயேசுவின் மடியினிலே தவழ வேண்டும். நான் உள்ளத்திலே குழந்தையாக மாற வேண்டும். சண்டை கோபம் வஞ்சனை குழந்தை செய்யாதே. பயம் திகில் மாய்மாலம் குழந்தை அறியாதே. சண்டை கோபம் வஞ்சனை குழந்தை செய்யாதே. பயம் திகில் மாய்மாலம் குழந்தை அறியாதே. பசி எடுத்தால் குழந்தை உள்ளம் தாயை நாடுமே. பசி எடுத்தால் குழந்தை உள்ளம் தாயை நாடுமே. நான் ஆவியினால் மறுபடியும் பிறக்க வேண்டும். நான் ஆவியினால் மறுபடியும் பிறக்க வேண்டும். அன்பர் இயேசுவின் மடியினிலே தவழ வேண்டும். நான் உள்ளத்திலே குழந்தையாக மாற வேண்டும். உலக ஆசை இச்சைகள் குழந்தை நாடாதே. பொய்யும் களவும் புரட்டும் குழந்தை அறியாதே. உலக ஆசை இச்சைகள் குழந்தை நாடாதே. பொய்யும் களவும் புரட்டும் குழந்தை அறியாதே. துன்பம் வந்தால் குழந்தை உள்ளம் தந்தையை நாடுமே. துன்பம் வந்தால் குழந்தை உள்ளம் தந்தையை நாடுமே. நான் ஆவியினால் மறுபடியும் பிறக்க வேண்டும். நான் ஆவியினால் மறுபடியும் பிறக்க வேண்டும். அன்பர் இயேசுவின் மடியினிலே தவழ வேண்டும். நான் உள்ளத்திலே குழந்தையாக மாற வேண்டும். குழந்தை உள்ளம் கொண்டவனே இறைவனின் பிள்ளை. மமதை உள்ளம் படைத்தவனே பிசாசின் பிள்ளை. குழந்தை உள்ளம் கொண்டவனே இறைவனின் பிள்ளை. மமதை உள்ளம் படைத்தவனே பிசாசின் பிள்ளை. மனம் திரும்ப உள்ளத்தினால் எப்போதும் தொல்லை. மனம் திரும்ப உள்ளத்தினால் எப்போதும் தொல்லை. நான் இயேசுவை போல் மறுபடியும் மாற வேண்டும். நான் இயேசுவை போல் மறுபடியும் மாற வேண்டும். அன்பர் இயேசுவின் மடியினிலே தவழ வேண்டும். நான் உள்ளத்திலே குழந்தையாக மாற வேண்டும். நீயும் நானும் குழந்தையாக மாற வேண்டும். நாம் எல்லோருமே குழந்தையாக மாற வேண்டும். அன்பர் இயேசுவின் மடியினிலே தவழ வேண்டும். நான் உள்ளத்திலே குழந்தையாக மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த பாடலை என்னுடைய கணவர் எழுதினார். அதனால அந்த பாட்டை நான் பாடினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இன்னொரு பாடலை கூட பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மையப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். பயப்படாதே, நீ பயப்படாதே, உன்னோடு நான் இருப்பேன். வாழ்நாளெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன். இந்த உலகத்துல நான் உன் கூடவே இருப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனா கடைசியில் நம்மை கைவிட்டுருவாங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, எப்பொழுதும் நான் உன் கூடவே இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை ஆற்றி தேற்றுகிற தேற்றரவாளனா இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் நம்மை மறந்து போகலாம், நம்முடைய கணவர் நம்மை மறந்து போகலாம், மனைவி நம்மை மறந்து போகலாம், நாம் நம்பினவர்கள் நம்மை விட்டு விலகி போகலாம். ஆனால் இயேசு மாத்திரமே நம்மோடு கூட இருப்பவர். கரங்களை தட்டி உற்சாகமான கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். பயப்படாதே, நீ பயப்படாதே, உன்னோடு நான் இருப்பேன். வாழ்நாளெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன், விலகாமல் காத்திடுவேன். வாழ்நாளெல்லாம்
உன்னோடு இருப்பேன், விலகாமல் காத்திடுவேன். அக்கினியில் நடக்கும்போது உன்னோடு இருப்பேன், அக்கினியாய் ஜொலிப்பவர் உன்னோடு இருப்பேன். அக்கினியில் நடக்கும்போது உன்னோடு இருப்பேன், அக்கினியாய் ஜொலிப்பவர் உன்னோடு இருப்பேன். அக்கினி உங்கள் பலன் செய்யாதே, அற்புத தேவன் நான் உதவி செய்வேன். அக்கினி உங்கள் பலன் செய்யாதே, அற்புத தேவன் நான் உதவி செய்வேன். பயப்படாதே, நீ பயப்படாதே, உன்னோடு நான் இருப்பேன். வாழ்நாளெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன், விலகாமல் காத்திடுவேன். வாழ்நாளெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன், விலகாமல் காத்திடுவேன். தண்ணீரை கடக்கும் போது உன்னோடு இருப்பேன், செங்கடலை பிளந்தவர் உன்னோடு இருப்பேன். தண்ணீரை கடக்கும் போது உன்னோடு இருப்பேன், செங்கடலை பிளந்தவர் உன்னோடு இருப்பேன். வலிய தண்ணீரும் உனக்கு வழிவிடும், அதிசய தேவன் நான் உதவி செய்வேன். வலிய தண்ணீரும் உனக்கு வழிவிடும், அதிசய தேவன் நான் நடத்திடுவேன். பயப்படாதே, நீ பயப்படாதே, உன்னோடு நான் இருப்பேன். வாழ்நாளெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன், விலகாமல் காத்திடுவேன். வாழ்நாளெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன், விலகாமல் காத்திடுவேன். உலகத்தின் முடிவு வரை உன்னோடு இருப்பேன், அல்வா ஓமேகா நான் உன்னோடு இருப்பேன். உலகத்தின் முடிவு வரை உன்னோடு இருப்பேன், அல்வா ஓமேகா நான் உன்னோடு இருப்பேன். சோதனைகளும் சூழ்ந்து வந்தாலும் ஜெயம் கொடுக்கும் தேவன் நான் உன்னோடு இருப்பேன். சோதனைகளும் சூழ்ந்து வந்தாலும் ஜெயம் கொடுக்கும் தேவன் நான் உன்னோடு இருப்பேன். பயப்படாதே, நீ பயப்படாதே, உன்னோடு நான் இருப்பேன். வாழ்நாளெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன், விலகாமல் காத்திடுவேன். வாழ்நாளெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன், விலகாமல் காத்திடுவேன். Bible says the good news coming from far away, it is like a cooling water for the thirsty soul. Where this word coming? Can you say anybody? In Bible, தூர தேசத்திலிருந்து வருகிற நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கின்ற குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். இந்த வார்த்தை எங்க வருதுன்னு கேட்டா பைபிள்ல வருதுன்னு சொல்லுவீங்க. பைபிள்ல எங்க வருது? யார் சொல்றது? தெரியாது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 25வது வசனம். உங்களுக்கு மனப்பாடத்துக்காக வச்சுங்க. 25ஆம் அதிகாரம் 25வது வசனம். தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் எங்களை தூர தேசத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறார். உங்களுக்கு குளிர்ந்த தண்ணீர் போல இந்த செய்தி அமையும். கர்த்தர் இந்த செய்தியின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை கஷ்டப்படுத்த விரும்பவில்லை. இருக்கிற இடத்துல தலையை தாழ்த்தி கண்களை மூடி ஒரு சிறு ஜெபம் செய்திக்காக. Hallelujah. Thank you, Jesus. We praise you. We praise you. We honor you. We give you all glorious to you only. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். திருச்சபைக்கு எங்களை கொண்டு வந்த அன்பிற்காய் ஸ்தோத்திரம். ஏற்றுக்கொண்டு பராமரித்து ஐக்கியப்பட்டு அன்பு செலுத்தி பாதுகாப்பு கொடுக்கிற தலைமை போதகர் பாஸ்டர் டேவிட் வரதராஜன் அண்ணா அவர்களுக்காக ஸ்தோத்திரம். குடும்ப பாஸ்டம்மாவுக்காக பிள்ளைகளுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தூர தேசத்திலிருந்து வந்த எங்களுக்கு ஒரு அடைக்கலமாய் கொடுத்து ஏற்றுக்கொண்டு பயன்படுத்துகிற நம்முடைய தாசனையும் ஊழியங்களையும் நீ தொடர்ந்து ஆசீர்வதியும். திருச்சபை கிளை சபைகளையும் ஆசீர்வதியும். ஆங்காங்கே
அநேக மக்கள் திருச்சபையிலே ஐக்கியமாக ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்கிற வார்த்தையின்படி நீ ரட்சித்து அநேகரை கொண்டு வாரும் அப்பா. அடிமையுடைய சீடனாக நின்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பு பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுதும் நீர் என்னோடு பேசும், எங்கள் அனைவரோடும் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. சபையார் எல்லாரும் சத்தமா ஆமென் அப்படி சொல்லணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவேன்னு சொல்றப்பவே எல்லாரும் ஆமென் சொல்லணும். பைபிள் இருக்குது, சபையார் எல்லாரும் ஆமென் என்று சொல்ல கடவர்கள். அப்பதான் நீங்க விசுவாசிங்கன்னு அர்த்தம், வேதத்தை கற்று தெரிந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். சரி, கடந்த 48 ஆண்டுகளாக முழு நேரமாக சுவிசேஷ பணி தமிழகத்தை மையமாக வைத்து கர்த்தருடைய கிருபையினாலே செய்து கொண்டு வருகிறோம். என்னுடைய ஊழிய வாழ்க்கை 48 ஆண்டுகள், குடும்ப வாழ்க்கை 40 ஆண்டுகள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு திருமணம் ஆவதற்கு 8 வருஷம் முன்னாடியே இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு நான் முழு நேரமாக வந்துவிட்டேன். அதற்கு பிறகுதான் நான் திருமணம் செய்தேன் அப்படின்னு அர்த்தம். என்னுடைய மனைவியும் திருமணத்திற்கு முன்னாடி வேதாகம கல்லூரியில் படிச்சதுனால ஊழியத்திற்கு பிரயோஜனமா இருப்பார்கள் என்று நினைத்து அவர்களை திருமணம் செய்தேன். ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாவே இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமா, கொஞ்சம் பிரயோஜனமா இருந்த போதும் நான் நினைச்சு கட்டினேன். அவங்க ரொம்ப ரொம்ப ஊழியத்தில் பிரயோஜனமா இருக்கிறார்கள், உறுதுணையாய் இருக்கிறார்கள். 2 பிள்ளைகள் உண்டு, 4 பேர பிள்ளைகள் உண்டு. 4 பேர பிள்ளைகளுக்கு நான் தாத்தாவாகி விட்டேன் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மான பிரச்சனை, ஆனாலும் சொல்லிதானே ஆகணும். ஆமா, நம்ம அமைதியா இருந்தா கூட அதுங்க மானத்தை வாங்குதே. தா 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 தாத்தான்னு அர்த்தம் தெரியுங்களா? உனக்கு தான் வயசாகிட்டே போகுது, உன் பாக்கெட்ல எதுக்கு பணம், அதெல்லாம் தா தா எங்களுக்கு தா, அதான் தாத்தான்னு அர்த்தம். எங்க பேரன் ஏறி தோல் மேல உக்காந்து பாக்கெட்ல கை விட்டு இருக்கிற பைசாவெல்லாம் எடுத்துன்னு போயினே இருப்பான். ஏன்னா அதான் தாத்தா, வேற வழி இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. நம் சிந்தனைய இதயத்தை கவர்ந்து இழுத்துருவாங்க. தாத்தா பாட்டிக்கு ஒரு பெரிய டைம் பாஸ் இதுதான், பேர பிள்ளைகள் தான். சரி, செய்திக்கு போலாமா? ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா? பெங்களூர்ல இப்படிதான் சில உதாரணம் அப்படியெல்லாம் சொல்லி அலர்ட் சரி பண்ணி விட்டேன். செய்தி வேணுமா ஜெபம் பண்ணி முடிக்கட்டுமா? ஜெபம் பண்ணி முடிச்சிருங்கயான்ட்டான். ஐயர் பயன்ட்டாரு. ஐயா, அவங்க யோசிக்காம சொல்றாங்க, நீங்க பேசுங்க ஐயா. அது மாதிரி செய்திக்காக தான் அவளோடு காத்திருக்கிறீர்கள். மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Those who are very happy say hallelujah. Hallelujah. Those who are very very happy say hallelujah. Hallelujah. Those who are sleeping say hallelujah. Hallelujah. வேறா தேவத்துல வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு அவரு. அவரு தூங்கல, நான் சொன்னதை கவனிக்கல, ரொம்ப உற்சாகமா இருக்கிறாரு. சரி, ரிலாக்ஸ் ஆயிட்டீங்களா? ஆர் யூ ரிலாக்ஸ்? ஸ்மைலிங் ஃபேஸ் இஸ் பியூட்டிஃபுல் ஃபேஸ். பக்கத்துல சிரித்த முகத்தோடு கை கொடுங்க. பக்கத்துல அக்கம் பக்கம் அப்படி ரிலாக்ஸ். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 50 முதல் 53 வரை இங்க படிப்பாங்க, கவனிங்க. யூ லிசன் கேர்ஃபுல்லி. இங்க பின்னாடி படிப்பாங்க சவுண்டுக்காக. படிமா. லூக்கா 24:50 முதல் கடைசி வரை. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோட எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆமென். ஆமென். அல்லேலூயா. இந்த ஸ்கிரீன் வசனத்தோட என்னை சேர்த்தாங்க, கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இத
யாருக்கு தெரியும்? நானே வந்து பண்ணிட்டா. இந்த ஸ்க்ரீனில் வர எழுத்தும் நானும் அங்கே இது வீடியோவில் வரணும். கொஞ்சம் மற்றவங்க பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். எப்படி திருப்புமா? என்ன கட் பண்ணுறாதீங்க. பாருங்க, பிரைஸ்ல இவ்வளோ வசதி இருக்குது, பயன்படுத்திக்கலாமே. இன்னைக்கோ நாளைக்கோ யூடியூப்ல இந்த செய்தியை நீங்க பார்க்கலாம். பால் மலரடிகள் யூடியூபு, சைக்கிள் டியூபு, ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயும் பார்க்கலாம். யூடியூப்ல பார்க்குறப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி நானும் சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது ஏன் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல, நானும் சொல்றேன். அது ஏதோ நல்லதில்லை. ஆமாம், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த பிறகு என் யூடியூப்பை தூக்கிட்டாங்க ஐயா, என்னன்னே தெரியல. அதுக்கப்புறம் இது புதுசாக ஆரம்பிச்சு ஒரு 150 பேர் தான் வந்திருக்கிறாங்க இப்போதான். சரி, எப்படியோ எங்கே ஒரு மூலையில் யாரும் பார்த்து பிரயோஜனப்பட்டுட்டோம். அதான் நம்மளுக்கு யூடியூப்லேயே நிறைய பணம் வருதுன்றாங்க. அது என்னன்னு எனக்கு 2 ரூபாய் வந்துச்சு ஒரு முறை. யூடியூப்லேருந்து 2 ரூபாய் வந்துச்சு. 146 ரூபாய் நான் பே பண்ணி அதில் சேர்ந்தேன். ஆனால் 2 ரூபாய் தான் எனக்கு வந்தது. இவ்வளோ பேர் இவ்வளோ சம்பாதிக்கிறேன்னெல்லாம் சொல்கிறாங்க. நமக்கு அதெல்லாம் எதுக்கு? வசனத்தை பார்த்து ஜனங்க பிரயோஜனப்பட்டால் போதும். ஊடகங்கள் வாயிலாக ஊழியம் நிறைவாக உலகம் ஃபுல்லாக செல்லுகிறது. நீங்கள் கூட வாட்ஸ்அப்பில் உங்கள் சாட்சி சொல்லி அனுப்பலாம். இந்த எல்லாம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. செல்போன் கர்த்தருக்காக பயன்படுத்தும். செல்போன் இட் பிகம்ஸ் சின்போன். அப்படி ஆயிடக்கூடாது. ராத்திரி பகலாக நோண்டிக்கினே இருப்பாங்க, பரலோகத்துக்கு போக முடியாது. நல்லா தெரிஞ்சுங்க, செல்போனை உங்களுக்கு அடிமையாக வைக்கணும். பரிசுத்த ஆவியானவருக்கு அடிமையாக வைக்கணும் செல்போனை. எங்கள் மெட்ராஸில் ஒரு பொண்ணு இந்த செல்போனு தான் இப்படி இப்படி பண்ணிக்கிட்டே இருந்த, அப்படியே ஆயிடுச்சு. அதுக்கு சும்மா இருக்கிறப்ப கூட இப்படி பண்ணுக்குது. இப்போ கூட செல்போனை பிடிக்கிட்டா கூட தூங்குறப்ப கூட இப்படி பண்ணலேக்குது. அப்போ அப்படி ஆயிடுச்சு, அந்த பிரெயின் ஆயிடுச்சு. தூத்துக்குடியில் ஒரு பையன் செல்போனை பார்க்காம இருக்க முடியல அவனால். அவங்க பாட்டி சாப்பாடு உருட்டி வாயில் விட்டுறாங்க, அவன் செல்போனை பார்த்துன்னு தான் சாப்பிட்றான். ஸ்லேவ், அடிமை ஆகிட்டான். அவனை என்ன பண்ணுறதுன்னே புரியல. அது மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாது. கண்ட்ரோலில் வைங்க, ஜபம் பண்ணுங்க. செல்போன் வந்து ஒரு உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு பொருள், அது அவ்வளோதான். ஆகையினால தான் எங்கே போனாலும் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அதை நாங்கள் டச் பண்ணுறோம். செல்போன் இட் பிகம்ஸ் சின்போன். அதுக்கு உயிர் இருந்தால் என்ன சொல்லலாம்? அட பாவி, நீ பண்ணுற பாவத்துக்கு எனக்கு கெட்ட பேர் அப்படின்னு சொல்லும். கரெக்டு தானே? ஆமாம், அது ஒரு உயிரற்ற ஒரு திடப்பொருள். நம்ம உயிருள்ள ஜீவனுள்ளவர்கள் அதை கர்த்தருக்காக பயன்படுத்துங்க. ஒரு சாட்சி சொல்லி போட்டு விடுங்க, ஒரு பாட்டு பாடி வெளியிடுங்க. உங்கள் தாளம் இந்த கர்த்தருக்காக பயன்படுத்துங்க. இப்போதான் எல்லா ஊடகங்களையும் கண்டுபிடித்தது கர்த்தருடைய பிள்ளைகள், கிறிஸ்து இயேசுவின் நாம மகிமைக்காக. ஓகே, கம் டு தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நான் விட்டா ஒரு 12 மணி வரைக்கும் பேசினே இருப்பேன். மத்தியானம் 12 இல்லை, நைட்டு 12 கூட இல்லை, நாளைக்கு நைட்டு 12 வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பேன். 48 வருஷம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிற எவ்வளவு செய்தி என் வாயில் மட்டும் எவ்வளோ இருக்கும் பாருங்க. திறந்து காட்ட வாயில எவ்வளோ இருக்கும், உள்ளத்தில் எவ்வளோ இருக்கும், உடம்பு ஃபுல்லா ரத்த ஓட்டம் ஃபுல்லா கர்த்தருடைய வார்த்தை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவத்திற்காக ஏழ்மையின் கோலமா இந்த பூமியில வந்தார். லூக்கா 2:10-11 படிச்சீங்கன்னா, here is a great good news, Jesus born for you. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இயேசு எப்போ பிறந்தாரோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டானது. அல்லேலூயா சொல்லுங்க. When Jesus born, the great joy came into the world. What is the meaning Christmas? Joy to the world. அடுத்த மாதம் கிறிஸ்துமஸ் கொண்டாட போறோம்.
ஜாய் டு த வேர்ல்டு. கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது இப்போ தப்பு இல்லையா? அது கொண்டாடி தான் ஆகணுமா? கொண்டாடணும். நாம் மனிதர்கள். மனிதனின் பிறந்த நாளை கொண்டாடும் பொழுது இயேசு இந்த பூமியிலே பாலகனாய் பிறந்தாரே, கொண்டாட வேண்டும். கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தையே இல்லை பைபிள்ல. ஏன் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறீங்க? ஒரு அம்மா கேட்டுச்சு இந்த கேள்வி. மலேசியாவில இருந்துதான் எனக்கு அது வருது வாட்ஸ்அப்ல. கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தையே பைபிள்ல இல்ல, ஏன் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறீங்க? இதுக்கு நான் பதிலே சொல்ல மாட்டேன்னு நினைப்பேன் அந்த அம்மாக்கு. பக்தர்கள் பரிசுத்தவான்கள் இயேசுவின் பிறப்புக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று சொல்லி ஆலோசனை பண்ணி கிறிஸ்துமஸ் என்று பெயர் வைத்தார்கள். அது மறுபடியும் பைபிள் எழுத முடியுமா? பைபிள் தான் வந்துருச்சு, அதுக்கு பேர் வச்சது நம்முடைய பக்தர்கள். அதே போலதான் குட் ஃப்ரைடே, அதே போலதான் ஈஸ்டர் சண்டே. அது பைபிள்ல இருக்காது, நம்ம வச்சோம் அதுக்கு பேர். அந்த அம்மா கிட்ட கேட்டேன், உங்க பேர் என்னம்மா? கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தையே பைபிள்ல இல்ல, ஏன் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறீங்க கேட்டுச்சுல. உன் பேரு என்ன? மல்லிகாஞ்சி. உன் பேரே பைபிள்ல இல்லையே, எதுக்கு அந்த பேர் வச்சிருக்கிற? அதோட ஸ்டாப், க்ளோஸ் ஆயிட்டார். இயேசு கிறிஸ்து தாடி மீச வச்சாருன்னு எங்கன்னா இருக்குதா பைபிள்ல? நான் ஒருத்தன் எந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்க பாருங்க. எதிர்கட்சின்னா ஒரு பலத்த எதிர்கட்சியா ஆளும் கட்சிக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த மாதிரி கேவலமா இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து தாடி மீச வச்சாருன்னு எங்க இருக்குது பைபிள்ல? இப்ப இந்த கேள்விக்கு பதில் சொன்னா நீ என்ன ரட்சிக்கப்பட போறியா? இது தேவையான கேள்விதானா? நான் பார்த்தேன், இயேசு கிறிஸ்து மீச தாடி வைக்கலன்னு எங்க இருக்குது பைபிள்ல? என்ன அதோட ஓடி போயிட்டேன். எவ்வளோ இருக்குது பேச வேண்டியது. இயேசு வருகைக்கு சம்பந்தப்பட்ட காரியங்கள் பேசலாம், பக்திக்கு ஏதுவான காரியம். மடக்கிறதுக்காக தங்களுக்கு வாய் இருக்குதுன்றதுனால மடக்கி மடக்கி பேசுறதுக்கு தான் சிலர் இருக்கிறாங்க. அதெல்லாம் தப்பு. நம்பர் 2, கலாத்தியர் 3:13 இரண்டாவது நற்செய்தி. நம்முடைய பாவங்களை போக்க, நம் சாபங்களை தீர்க்க இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். இது இரண்டாவது நற்செய்தி. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். என்ன அருமையான வார்த்தை பாத்தீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு ஏதோ சாபம் ஐயா, எனக்கு யாரோ பில்லி சொல்லி வச்சுட்டாங்க ஐயா, எனக்கு யாரோ மந்திர தந்திரம் பண்ணிட்டாங்க ஐயா அப்படின்னு எல்லாம் கிறிஸ்துவங்க சொல்றாங்களே, அவங்க விசுவாசத்துல வளரல, வசனத்தை சரியாக படிக்கலன்னு அர்த்தம். பாருங்க வசனத்தை. நம் சாபங்களை இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டு அவர் சபிக்கப்பட்டார், அதனாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். என் சாபங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், அவர் கொடுக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் எனக்கு சொந்தம். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொன்னு தெரியல பிரதர், ஏதோ ஒரு சாபம் சொல்லாதீங்க. வாயை திறந்து சாபமான வார்த்தையை பேசாதீங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னாடி அங்க பிலாத்து அரண்மனையில யூதர்களே என்ன சொன்னாங்க? இவன் ரத்தப்பழி எங்கள் மேல, எங்க பிள்ளைகள் மேல இருக்கட்டும், பரவாயில்ல, அவனை சிலுவையில் அறையும். சாபத்தை கேட்டு வாங்கினார்கள். இன்னைக்கும் சாபத்துல இப்ப கூட நீங்க இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா அங்க ஒரு சுவர், வெயிலிங் வால் ஆர் வீப்பிங் வால். என்ன சொல்றாங்க தெரியுமா? அந்த சந்ததி, மேசியாவே எங்களுடைய முற்பிதாக்கள் அல்லவா உம்மை சிலுவையில் அறையும்படிக்கு பிலாத்துக்கிட்ட ஒப்பு கொடுத்தாங்க, அவங்க சாபத்தை கேட்டு வாங்கினார்கள், இன்றைக்கு எங்களை மன்னிக்க மாட்டீரா, அந்த சாபமெல்லாம் எடுத்து போட மாட்டீரா கேட்கிறாங்க. பவனி வந்த பிறகு இயேசு எருசலேம் நகரத்தை பார்த்து அழறாரு கண்ணீர் விட்டு, எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகின் கீழே சேர்த்துக் கொள்ள வண்ணமாய் நானும் எத்தனையோ தடவை உன்னை அழைத்தேன். இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை சிந்தித்தால் நலமா இருக்குமே. கண்ணீர் விட்டாருங்க. அவ்வளவுதான். இதே ஜனங்க அடுத்த வாரம் சிலுவை மரணத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்க போறாங்கன்னு அவருக்கு தெரியும். சிலுவையை தூக்கிட்டு போறப்போ அந்த எருசலேம் குமார்த்திகள் அழறாங்க. இயேசு சொன்னார் பாருங்க அருமையா, அதான் சுயபரிதாபம் இல்லாத ஒரு தேவகுமாரன். நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக
இந்த பிள்ளைகளுக்காக அழுங்க. அதனால தான் அழறோம். பிள்ளைகளுக்காக அழறோமா இல்லையா? அழுத ஆகணும், விட்டுறாதீங்க, அழுங்க, சாகர வரைக்கும் அழுங்க. என்ன பண்றோம்? அப்புறமாவது அவங்க ரட்சிக்கப்பட்டோம். இஷ்டத்துக்கு தமிழ்நாடு மட்டும் இல்ல, மலேசியா மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லா அப்பா அம்மா பேச்சே கேட்கறது இல்ல. அப்பா அம்மா எவ்வளவு சொல்லுவாங்க, பாப்பா அவன் ஒரு மாதிரி டைப்பா, குடிக்காரனா, செயின் ஸ்மோக்கரா, கிறிஸ்துவ பேர் வச்சிருக்கிறதால நம்பிடாதமா, நாங்க பார்த்து பாஸ்டர் ஐயா கிட்ட சொல்லி ஒரு நல்ல பக்தியான ஒரு மணமகனை பார்க்கிறோம், ஜெபம் பண்ணுமா, அது வரைக்கும் வாழ போறது நானு. வீராப்பா சொல்லலாம் அந்த அம்மா, நான் யாரு கல்யாணம் பண்ணு, வாழ போறது நானு, கல்யாணம் பண்ணி வைக்கிறது உங்க கடமை. பெரிய லாடு லபுதாசன் அனுப்பு இந்த அம்மா, கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது உங்க கடமை, வாழ போறது நானு, நான் பாத்துக்கிறேன். உலகம் ஃபுல்லா சரி பாப்பா ஆசைப்பட்டுச்சே, என்ன பண்றது? பெண் பிள்ளைகள் என்றாலே ரொம்ப பலவீனமானவர் அப்பா தான். யார் பேச்சும் கேட்க மாட்டான் ஒரு அப்பா, அவங்க மகா பேச்ச மட்டும் கேட்பான். அது அந்த அளவுக்கு பந்த பாசம். சரி, எனக்கு கூட என் மகா மேல, அதுக்கப்புறம் தான் என் மகன் மேல உயிர், எல்லாத்துக்கும் மேல என் மனைவி மேல தான் உயிர். இல்லை இங்க கூட இருக்கிறாங்க, அத்தை சொல்லிடலாம். அவங்க இருக்கிறப்பனா அவங்கள பத்தி கொஞ்சம் பாராட்டலாமே இல்லையா? அப்படி இல்ல, பைபிள்ல சொல்லுது முதலிடம் இயேசுவுக்கு, திருமணமான புருஷர்களே முதலிடம் உங்க உள்ளத்துல இயேசுவுக்கு, இரண்டாவது இடம் உங்க மனைவிக்கு. அதே போல திருமணமான மனைவி தான் உள்ளத்துல முதலிடம் ஏசப்பாக்கு, இரண்டாவது இடம் யாருடைய கணவருக்கு? உங்க சொந்த கணவருக்கு. அதே சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, ஆசைப்பட்டுச்சு, வேற எதுனா பிரச்சனை ஆயிடும்னு சொல்லி கடன் எல்லாம் வாங்கி கல்யாணத்தை பண்றாங்க. வாழ போறது நானுன்னு சொன்னாங்களா இல்லையா? 4 மாசத்துல அழுது நீ ஓடியார அடிக்கிறாருமா, 5000 வெள்ளி கேட்கிறாரு. அதுக்குதான் பணம், சொத்து, பேங்க் அக்கவுண்ட் எல்லாம் ரகசியமாய் வைக்கிற அந்த சமுதாயம் திருமணத்தை மட்டும் ஏன் பகிரங்கமா பண்றாங்க? ஏன் பகிரங்கமா ஆலயத்துல பரிசுத்த மெய் விவாகம்? ஏன் தெரியுமா? அது பரிசுத்த மெய் விவாகம். இதுல எல்லாம் கண்டிப்பா பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இல்லாம முடியாதுமா. சாபத்தை கேட்டு வாங்காத. ஒரே வாழ்க்கை, அவங்களுக்கு வேலை கொடு, அவங்க தேடி கொண்டு வருவாங்க. ஈசாக்கு தியானம் பண்ணிக்கொண்டே இருந்தார், மணமகள் வந்து சேர்ந்தால். தியானம் பண்ணு, ஜபம் பண்ணு, ஏற்ற நேரத்தில் கர்த்தர் கொண்டு வருவார். பக்திக்குரிய உங்க அப்பா அம்மா கிறிஸ்தவங்க, உங்க அப்பா அம்மா பாஸ்டர், பாஸ்டர் அம்மா, நீ அந்த பாதையில தான் போகணும், வேற பாதையில போக கூடாது. நிறைய பேர் ஊழியக்காரங்க தங்கள் பிள்ளைகளாலே அவமானம் நிறைய பேர் பார்க்கிறோம். சொல்லு பேச்சு கேட்கறது இல்லை. பரிசுத்தமா வாழ்றத கோழைத்தனமாய் நினைக்கிறார்கள். அவங்களே சாபத்துல போயிட்டு எங்க அப்பா அம்மா என்ன பாவம் பண்ணாங்களோ நான் அனுபவிக்கிறேன், ஆண்டவர் ஒத்துக்குவாரா? இதுல வேற நியாயபூர்வமான வசனத்தை எடுப்பாங்க ஆதாரம். பிதாக்கள் செய்த அக்கிரமத்தின் பலனை 2வது 3வது தலைமுறை மட்டும் நான் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். இதுல என்ன பயப்பட வேண்டி இருக்குது? விசாரிக்கிறவராய் இருக்கிறேன் தானே இருக்குது. விசாரிக்கிறது தப்பா? சரி, நீங்க என்ன தப்பு பண்ணீங்களோ பாவம் பண்ணீங்களோ அதுக்கு சாபத்தை நான் அனுபவிக்கிறேன்னு சொல்ற பிள்ளைகளே, உங்களுக்கு கல்யாணம் ஆகி உங்களுக்கு பிறகுற பிள்ளைங்க இதே டைலாக் உங்ககிட்ட சொன்னா ஒத்துக்குங்களா? அதற்கு பதில் சொல்ல ஆயத்தமாய் இருக்கணும் இல்லையா? சரி, 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறேன்னாரு. நீங்கள் அனுபவிக்கிற உபத்திரவம் அப்பா அம்மா பண்ண பாவத்துக்கு தான் எப்படி சொல்ல முடியும்? அவங்க அப்பா அம்மா பண்ண பாவத்துக்குன்னு சொல்லலாம் இல்லையா? ஏன்னா 3-4 தலைமுறை வருது. யாருடைய பாவத்தினால நீ அனுபவிக்கிற? உன் பாவத்தினாலதான் உனக்கு சாபம். ஏன்னா இயேசு வந்து மாத்திட்டாரு. அதான்
நல்லா பாருங்க, கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்ம நீக்கலாக்கி விட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. பயப்படவே கூடாது. அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே, அவ்வளவுதான். நான் பண்ண பாவத்துக்கு எனக்கு தான் தண்டனை, என் மனைவி கிடையாது, என் பிள்ளைகளுக்கு கிடையாது. ஒவ்வொரு கிரியை, பிரசங்கி கடைசி வசனம், ஒவ்வொரு கிரியை, அந்த ரகமான ஒவ்வொரு காரியம் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்தில் கொண்டு வரும். எக்லீசியாஸ்டிஸ் ஃபைனல் வேர்ட். All this God will bring into the judgment. யாருக்கு? அவரவருக்கு தான், அவரவருக்கு. வெளிப்படுத்தல் 22:11 பாருங்க. அவனவன் கிரியைக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறேன். என்னன்னா அப்பா அம்மாவுடைய ஜெபம், அவங்களுடைய பரிசுத்தம் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. நல்லதுதான் செய்யறார் ஆண்டவர். 3ஆம் 4ஆம் தலைமுறையை விசாரிக்கிறவர் 1000 தலைமுறைக்கு அன்பு செலுத்துகிறார், கிருபை உள்ளவராய் இருக்கிறார். அதை பாருங்க. பழிவாங்க தெரியாதவர், கைவிட தெரியாதவர், களங்கம் பண்ண தெரியாதவர் இயேசு கிறிஸ்து தான். கடைசி கட்ட வரைக்கும் அவளோடு காத்திருக்கிறார். 2ஆம் நற்செய்தி. நீங்க ஜெபம் பண்ற கேட்டு அற்புதம் செய்ய மாட்டாரா? கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்கறீங்களே, அதை பார்க்கிற ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய மாட்டாரா? சபையில தசம்பாக காணிக்கை கொடுக்கறீங்களே, நல்ல சிறந்த நல்ல கண்ணியமான விசுவாசிகளா இருக்கிறீர்களே, அதை பார்க்கிற கர்த்தர் உங்களுக்கு உங்க ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்ய மாட்டாரா? 4 நேரம் காலம், சென்டிமெண்ட், ராவு காலம், யமகண்டம், இதை பார்த்தா தானே. தமிழ்நாட்டில் கூட உண்டு. செவ்வாய்க்கிழமை கல்யாணம் வைக்க மாட்டாங்க, கிறிஸ்துவும் கூட அதான் வைக்க. வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை வைக்க மாட்டாங்க தெரியுமா? புறஜாதியா இருந்தா அப்படின்னா கிறிஸ்துவங்க எதுக்கு அப்படி? எல்லா நாளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா செவ்வாய்க்குனால வாய் இருக்குது. தமிழுக்கு ஒத்தோரம் செவ்வாய்க்குனால வாய் இருக்குது, அது பேசும். சிலர் பாத்தீங்களா, பொண்ணு கடிச்சாலும் புதன் கிடைக்காதான், அதனால புதங்கம்மை வைப்பாங்க. கரெக்டா அதான் நல்ல நாளாம். புதங்கம்மை கிடைக்கிறது கஷ்டமா, அது கரெக்டா வரதான் போகுது. வாரத்துக்கு ஒரு முறை எங்க ஓடிவிடு போகுது. திங்கள் செவ்வாய் ஜம்ப் ஆகி ஓட்டு அப்புறம் வேணும் வருமா? புதன் வந்துதான் ஆகணும். சிலர் வேணுமுனுக்கே கிறிஸ்துவங்களுக்காகவே ஊழியக்காரங்களை ஷேம் பண்றதுக்குன்னு ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 10 மணிக்கு வைப்பாங்க காலையில. ஏன் தெரியுமா? நாங்கெல்லாம் இப்ப சர்ச்சுக்கு போகாம இவங்க ப்ரோக்ராம்ல வந்து உக்காந்துக்கணும். எங்க சொந்தக்காரங்க கூட அப்படிதான் வேணுமுனுக்கு எங்களுக்குன்னே பண்ணுவாங்க. போக மாட்டோமே, தப்பே. ஞாயிற்றுக்கிழமைனா எங்கனாலும் நாங்க ஊழியத்தில் இருக்கிறோம், வேணுமுனுக்கே நீ ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறன்னா அப்ப சர்ச்சுக்கு போக கூடாது. ஞாயிற்றுக்கிழமை அப்போஸ்தலர் ஊழியம் என்ன? காலையில சர்ச்சு ஆராதனை, சாயந்தரம் கிராம ஊழியம். சரி ஏதோ போ, ஓய்ஞ்சு போ, சாயந்தரம் ஒன்னா வச்சிருந்தா கூட பரவாயில்ல. நீ காலையில எப்படி வைக்கலாம்? துணிகரமான கிறிஸ்தவம். மறுநாள் தான் நாங்க போய் பார்ப்போம். பவுல ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு எங்கேயும் ஊழியத்துக்கு போகாத மாதிரி பண்ணணும்னு சில சொந்தக்காரங்க வைப்பாங்க ப்ரோக்ராம். போகவே மாட்டோம். ஏன்னா அது கர்த்தருடைய காரியம். அதே சொல்லுங்க. உங்களுக்கு கூட அப்படி வரும் சோதனை. உங்க சொந்தக்காரங்க வந்து கிறிஸ்தவராக இல்ல இருக்க மாட்டாங்கல்ல, அவங்க உங்களுக்குன்னே வைப்பாங்க. போயிடக்கூடாது. எங்க அக்கா பொண்ணுக்கு கல்யாணம், போவாத, சாயந்தரமா போ. கல்யாணம் ஆராதனை முடிச்சிட்டு பிறகு சாயந்தரமா போ. ஆண்டவரே பாராட்டுவார். வாட் இஸ் த தேர்ட் குட் நியூஸ்? வெளிப்படுத்தல் 1:18. I died, but I am living everlasting life. I rose from the death. படிமா? மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன். இயேசு பிறந்தார், இயேசு மரித்தார், இயேசு உயிரோடு எழுந்தார். நடந்து முடிந்தது, நடந்து முடிந்தது. The good news. இதுதான் நற்செய்தி, வேற கிடையாது. இதை விட்டா வேற நற்செய்தி கிடையாது. யாருன்னா வந்து வேற சொன்னா நம்பாதீங்க. இதான் நற்செய்தி. 3 நடந்தது. நடக்க போகிற நற்செய்தி தான். இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார். அதுக்கு முன்னாடி தான்
பெத்தானியா வரை இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்த பிறகு அப்போஸ்தலர் 1:3 he stayed with his disciples for 40 days and he explained about kingdom of God. உயிர்த்தெழுந்த உடனே பரலோகம் போயிரல, 40 நாள் வாழ்ந்தார், சாப்பிட்டார், சீடர்களோடு இருந்தார், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து போதித்தார். அவர் பாடுபட்ட பின்பது 40 நாளாலும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். நோ டவுட். இப்போ லூக்காக்கு வாங்க படிச்சாங்க ஏற்கனவே. பெத்தானியா வரை கூட்டிக்கிட்டு போறாரு. ஏன்னா பரலோகம் போக போறாரு, நேரம் நெருங்கி விட்டது, தாமதம் பண்ணக்கூடாது. பிதாவின் கட்டளை, மகனே புறப்பட்டு வா. இயேசு நடக்கிறாரு, சீடர்கள் பின்னாடி ஓடுறாங்க. அவ்வளவு வேகமா நடக்கிறாரு. மத்தேயு கேட்டிருப்பாரு அந்திரேயா கிட்ட, நைனா எப்பவுமே இது இவ்வளவு வேகமா போனது இல்லையா, இயேசு கிறிஸ்து நடந்ததில்லை, என்னப்பா இன்னைக்கு இவ்வளவு ஸ்பீடா நடக்கிறாரு? ஏப்பா உனக்கு விஷயம் தெரியாதா? தெரியாதுப்பா. இயேசு இன்னைக்கு நம்ம எல்லாரையும் விட்டுட்டு பரலோகத்துக்கு போயிட்டு போறாரா? ஐயோ, சிலுவையில் அறையப்பட்ட பிறகு பயந்து கொண்டு கிடந்தோம், உயிரோடு எழுந்துட்டாருன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தோம், போயிட்டு போறாரா? ஐயோ, அப்ப நம்ம நிலைமை என்ன? பயமும் திகிலும் அவர்களை சூழ்ந்து கொண்டு இருக்கும், யூதர்களுக்கு பயந்ததுனால. நடந்த நிகழ்ச்சி அங்கே என்ன பாருங்கள், தலைகீழாக மாறிவிட்டது. கைகளை உயர்த்தினார், சீடர்களை எங்க ஆசீர்வதித்தார், பரலோகம் போய் சேர்ந்தார். சீடர்களின் நிலைமை பரிதாபமா? இல்லை, நினைத்ததை விட அதற்கு மாறாக நடந்தது. என்ன நடந்தது? அவர்கள் பயத்திற்கு பதிலாக மிகுந்த சந்தோஷம். சொல்லுங்க, மிகுந்த சந்தோஷத்தோட. அடுத்த வசனம் போடுங்க. அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமில் இருக்கிற தேவாலயத்திற்கு வந்தார்கள். நாள்தோறும் தேவனை துதித்தார்கள். ஆலயத்திற்கு வந்த, ஆலயத்தில் முடிகிற ஒரே புஸ்தகம் இந்த லூக்கா சுவிசேஷம் தான். ஆலயத்துக்கு வந்துட்டாங்க பாரு. அதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்தது அந்த 3 வருஷத்துல பாத்தீங்களா? அதுலயே ரவுண்ட் அடிக்கலாம் ஒரு நாள் ஃபுல்லா. அப்படி இருக்குது ரகசியம், தேவ ரகசியம் அந்த வசனங்களில. கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தார். ஒண்ணு போலாம். கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தார். கைகளை, நாட் ஒன்லி ஒன் ஹேண்ட், ஹேண்ட்ஸ். என்ன தாராள மனப்பான்மை பாருங்க. நம்ம போயிட்டாலும் நம்ம கொடுக்கிற ஆசீர்வாதம் சீடர்களுக்கு சந்தோஷமா இருக்கு. பணமா, பொருளா? எப்ப நான் போறேன் பரலோகத்துக்கு, ஆளுக்கு ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கங்க, 1000 வெள்ளி வச்சுக்கங்க அப்படின்னு கொடுத்துட்டு போனாரா? இல்ல. மெட்டீரியல்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட், அது தானா வரும். அழியாத, யாராலும் கொடுக்க முடியாத எதை கொடுத்தார்? மிகுந்த சந்தோஷம். பாக்குறீங்களா வசனம்? மிகுந்த சந்தோஷம். அந்த மிகுந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி அவர்கள் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? பணிந்து கொண்டார்கள். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு, அவர்கள் அவரை பணிந்து கொண்டு, அதுக்கப்புறம் தான் அந்த மிகுந்த சந்தோஷம் இறங்குச்சு. நன்றாக கவனிங்கள். ஆண்டவராக இயேசு செய்ய வேண்டியது அவர் செய்துட்டார், ஆசீர்வதிச்சிட்டார். எந்த விதமான கஞ்சத்தனமும் இல்லாம தாராளமா ஆசீர்வதிச்சிட்டார், போயிட்டார். பயத்துல வர வேண்டியவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம். அது எப்படி அவர்கள் பெற்றார்கள்? ஏப்பா ஆசீர்வதிச்சிட்டாரு, நமக்கு ஏதோ ஒண்ணு நடக்க போகுது, நம்பலாமே. பணிந்து கொண்டார்கள். They humbled himself, then they received great joy. நன்றாக கவனிக்கிறீங்களா வசனத்தை? ஒரு வார்த்தையா கவனிச்சு பாருங்க. பணிந்து கொள்ளுதல் எதை குறிக்கிறது? தாழ்மை. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை, அழிவுக்கு முன்னானது அகந்தை. பெருமை இருக்கவே கூடாதியா? கர்த்தருடைய பிள்ளைகளே, மரண பரியந்தம் தாழ்த்தின இயேசுவை நோக்கி பாருங்கள். What is the 5th commandment in God's 10 commandments? 10 கட்டளைகளில் 5ஆம் கட்டளை என்ன? பிள்ளைகளே கவனிக்கிறீங்களா? 10 கட்டளையில் தேவனாகி கர்த்தர் மோசே மூலமா கொடுத்தாரு இஸ்ரவேலருக்கு. அந்த 10 கட்டளையில் 5ஆம் கட்டளை என்ன? யார் சொல்றது?
ஹானர் யுவர் ஃபாதர் அண்ட் யுவர் மதர். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஹானர். ஆர் யூ கிவ் ஹானர் ஆர் புட் ஆன் ஸ்டோன் அபான் தம்? கனம் பண்றீங்களா, கனமான கல்ல தூக்கி போடுறீங்களான்னு இங்கிலீஷ்ல கேட்டேன். எதிர்த்து பேசவே கூடாது. தெய்வத்தை காண முடியாது, ஆனால் ஒவ்வொரு வீட்டிலே 2 பேசும் தெய்வங்களை அந்த தெய்வமே வைத்திருக்கிறார். கிரேக்க பழமொழி. அந்த 2 பேசும் தெய்வம் என்ன? யாரு? அப்பா அம்மா. முறைக்க கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது, அவமரியாதையா பார்க்க கூடாது, கோபத்தை வச்சுக்கிட்டு அப்பா அம்மா கிட்ட பேசவே கூடாது. நாங்கெல்லாம் 22 வயசு ஆகிறப்ப கூட எங்க அப்பா என்னை அடிக்கிறப்போ நானும் எங்க அண்ணன் எங்க தம்பி அப்பாப்பா சாரிப்பா அடிக்காதீங்கப்பா, நாங்க இனிமே ஒழுங்கா இருப்போம் அப்படிதான் சொல்லியிருக்கோம். எவ்வளவு வாலிப வயசு, 22 வயசுல கூட. இப்ப 7 வயசு கூட ஆகல, அடிச்சிருவியா? அப்பா பார்த்து கேக்குறாயா, அடிச்சிருவியா? எனக்கு அடிக்க தெரியுமில்ல. அவன் பண்ண எடைக்க தாங்க முடியாம அப்பா குச்சி எடுத்துன்னு வர்றாரு அடிக்க, அதை பிடிக்க வச்சுக்கிறான். யாருகிட்ட அப்படின்னு பரவாயில்ல போக முடியுமா? யோசித்து பாருங்க. மகிழ்ச்சி இருக்குமா உள்ளத்துல? பெற்றோரை பழி வாங்கவே கூடாது, பயங்கரமான தப்பு. அப்படி கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்காக தான் ஏசப்பா சொன்னார், சிலுவை தூக்கின்னு போறப்போ இந்த வார்த்தையை சொல்றதுக்குன்னே கொஞ்ச நேரம் அங்க நின்னா இருப்பார். சிலுவை தூக்கின்னு போற இயேசு, எருசலேம் குமார்த்திகளே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்கள். உலகம் ஃபுல்லா பெற்றோர் கண்ணீர் கடலிலே பிள்ளைகளை பெற்றது குறித்து. பிள்ளைகள் மட்டும் நான் அப்பா அம்மாவை பார்த்து என்னன்னா பாவம் பண்ணியோ நாங்க அனுபவிக்கிறோன்றாங்க. பிள்ளைகளால பெற்றோருக்கு எவ்வளவு அவமானம், எவ்வளவு நிந்தனை. அதுக்கு என்ன சொல்றீங்க? யோசிக்கணும். ஒரு விசுவாசினால வீட்டிற்கும் சபைக்கும் சமுதாயத்திற்கும் நல்ல பேர் வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்தியாவில் ஒரு கிறிஸ்தவ போதகருக்கு பிறந்த ஒரு பெண்ணு எங்க ஒரு நாட்டில் கிரிக்கெட்ல ஜெயிச்சு உலகமெல்லாம் இப்போ அந்த நியூஸ் பரவினுக்குது. அந்த பெண்ணு சொல்லுது, ஏசப்பா தான் எனக்கு வெற்றி கொடுத்தார். விளையாட்டு மூலமா தேவனுடைய நாமத்தை அந்த பெண் மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள். உலகம் ஃபுல்லா அந்த நியூஸ் போயினுக்குது. இப்போ பாத்துக்கிறீங்களா? என்ன அந்த பொண்ணு பேரு? ஜெனிஃபர், ஜெமிமா. கரெக்டா? ஜெமிமா தானே? யாருமே மதிக்கல, அந்த பாஸ்டரை மதிக்கல, அந்த பாஸ்டம்மா மதிக்கல, அந்த ஜெமிமாவை யாரும் மதிக்கல. ஆலயத்தில் போய் நல்ல ஆராதனை எல்லாம் பண்ற பொண்ணு. அது கிரிக்கெட் விளையாட போறதுக்கு முன்னாடி அந்த பாஸ்டர் நல்லா ப்ரேயர் பண்ணி அனுப்பியிருக்கிறார். அது நினைச்சு கூட பகல ஜெயிச்சிருச்சு. இயேசுநாதரை மகிமைப்படுத்துது பாருங்க. நம்ம வாழ்க்கை இயேசுநாதரை மகிமைப்படுத்தணும். என்ன குறை வச்சேன் உங்களுக்குன்றார் ஆண்டவர். உங்களுக்கு என்ன நான் குறை வச்சேன்? ஏன் அப்படி இருக்கிறீங்க? நான் என்ன செய்யல உங்களுக்கு? எவ்வளவு சந்தோஷமா உங்களை நான் வச்சிருக்கிறேன். ஒரு வார்த்தை யாருக்காவது இயேசு பற்றி சொல்லி இருக்கிறீங்களா? ஜிம்முக்கெல்லாம் போவாங்க சில வாலிபர்கள். ஜிம்மு மாசம் 4000 ரூபாய் 5000 ரூபாய் கட்டிவிட்டு நடக்கிறான் 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 நடக்கிறான், அங்கேயே நடந்துக்கிறான். ஏயா தெருவில் ரோட்ல மெய்யாலுமே நடந்து போய் கைப்பிரதி கொடு, 4 பேருக்கு இயேசுவை பற்றி சொல்லு. பாதுகாத்துல 2 கையை மேல உயர்த்தி முட்டி போட்டு ஜெபி நடுமுட்டில, அதான் ஜிம்மு. நானெல்லாம் பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு அதுக்கெல்லாம் போக மாட்டேன். நாங்க பேக மாட்டிக்கிட்டு நடந்து போறோம் சுவிசேஷத்துக்கு, அது போதும் எங்களுக்கு எக்ஸசைஸ். வேர்த்து வளவளத்து போயிட்டு பிரசங்கம் பண்றோமே, அதுலதான் எங்களுக்கு ஹெல்த். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. நான் என்ன கேக்குறேன்? பணம் இருக்குது, சரி ஜிம்முக்கு போ. உடம்பு அவ்வளவு சுகமா வச்சிருக்கிறேன், என்ன லாபம், என்ன பிரயோஜனம், ஆண்டவருக்கு என்ன சந்தோஷம்? போப்பா, உன் பணத்தை செலவு பண்ற ஜிம்முக்கு. ரைட்டு. ஒரு 50 பேருக்கு இயேசுவை பற்றி சொல்லி இருக்கிறியான்ற? யாருக்கிட்ட அடி வாங்கினாவது வந்திருக்கிறியா? இயேசுவை பற்றி சொல்லி பரலோகத்தில் பலன் இருக்குது. நாங்க நிறைய முறை அப்படி எல்லாம் வாங்கியிருக்கோம். அடி வாங்கறதுக்கு தயாரா இருந்திருக்கிறோம், ஆனா அடிக்கல. ஒரு சில இடத்துல வாங்கியிருக்கோம். அது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஜீவக்கிரீடம் ஆயத்தமா இருக்கிறது. கம் டு தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்ப நம்ம எங்க நிக்கிறோம்? தாழ்மை. சொல்லுங்க எல்லாரும். தாழ்த்தினார்கள், மிகுந்த சந்தோஷத்தை
பெற்றார்கள். எல்லாம் அதை எடுத்து வச்சுங்க. லூக்கா 24 கடைசி 4 வசனம். தாழ்த்தினார்கள், மிகுந்த சந்தோஷத்தோடு திரும்பினார்கள். மிகுந்த சந்தோஷம் கர்த்தருடைய பிள்ளைகளின் சுதந்திரம். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கின்ற அந்த அனுபவம் மிகுந்த சந்தோஷம். எல்லாரும் சொல்லுங்க. இதை சொல்ல சொல்ல என்ன கொஞ்சம் சிரிச்ச மாதிரி பாருங்க. மிகுந்த சந்தோஷம் அப்படி சொல்லினே மூஞ்ச சிரிச்ச மாதிரி பாருங்க. ஸ்மைலிங் ஃபேஸ். இன்னைக்கு மாறணும். சோக கதைகளை நினைச்சுன்னு வருத்தப்பட்டு உட்கார்ந்து கூடாது. நடக்கிறது என்ன நடக்குதோ நடக்கட்டும். கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். மரணமே வந்தாலும் கிறிஸ்து இயேசுவை மறுதலிக்காமல் ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தினாலேயும் சாட்சியின் வசனத்தினாலேயும் தங்களை காத்து கொண்டார். எங்க உயிரே போனாலும் பரவாயில்ல, ஏசப்பா கிட்ட நாங்க போறோம். அப்படி ஒரு விசுவாசம் வரணும். சாதாரண பணத்துக்காக, பொருளாதாரத்துக்காக, வீடுக்காக இயேசுநாதரை குறை சொல்லிக்கிட்டு முறையிட்டுக்கிட்டு, நான் ஏசப்பா அப்படி பண்ணிட்டீங்க, என்னமோ அவர் என்னமோ தப்பு பண்ணிட்ட மாதிரி. நம்ம பண்றோம் தப்பு. அவரிடத்தில் ஒரு குற்றமும் கிடையாது. பிலாத்துவே சொல்லிட்டான், இவரிடத்தில் நான் ஒரு குற்றமும் காணவில்லை, நீங்களே போய் சிலுவையில் அறைந்து கொள்ளுங்கள். தெளிவா சொல்லிட்டாரு. அவங்க மனைவி கிட்ட இருந்து லெட்டர் வருது, அத்தான் இயேசுநாதருக்கு சிலுவை மரணம் கொடுக்காதீங்க, அவர் நீதிமான், அவர் நிமித்தம் சொப்பனத்தில் நான் வெகு பாடுபட்டேன். ஒரு பெண்மணி சொன்ன அழகான அருமையான ஆலோசனை. பிலாத்து ராஜான்னா மனைவி ராணி. அவர் அதுக்கு கீழ்ப்படிஞ்சார். அந்த லெட்டரை படிச்சுட்டு கீழ்ப்படிஞ்சு எவ்வளோ ட்ரை பண்ணார் இயேசுவை விடுதலையாக்க. ஆல்ரெடி பிளான்ட் இன்டு தி ஹெவன். இயேசு சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்பது பிதாவின் சித்தம். கேட்கிறாரு, சொல்லுங்க ஒரு வார்த்தை. அநியாயமா என் மேல பழி போட்டு சிலுவையில் அறையத்துக்கு இவங்க துடிக்கிறாங்கன்னு. நான் உன்னை விடுதலை பண்றேன். இயேசு தைரியமா பார்த்து, உன் வேலையை நீ செய்ப்பா. பரத்திலிருந்து ஒண்ணுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய தானா எதையும் பெறவே முடியாது. என் பிதா அனுப்பினார். சிலுவையில் அறையப்பட்டு மரிக்க பிதா என்னை அனுப்பினார். நீ ஒன்னும் பண்ண முடியாது, விடுதலை வாங்கி தர முடியாது. நீ ஒரு மனிதன், உன் கடமை நீ செய். இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு பயன்படுத்தப்பட்ட கருவிகள் தான் யூதாஸ் காரியோத். பேதுரு மறுதலித்தார், யூதாஸ் காரியோத்து காட்டி கொடுத்தான், பிலாத்து கை கழுவினான். பிதாவின் சித்தம் நிறைவேறுவதற்கு சில பாத்திரங்கள், சில கருவிகள் தேவைப்பட்டது. 3ஆம் நாள் உயிரோட எழுந்தார். இந்த மிகுந்த சந்தோஷம் தான் இப்ப நிறைய பேருக்கு இல்ல. பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். Rejoice in the Lord always. Again I used to say rejoice in the Lord always. ஏன்னா சிலருக்கு ஒரு தடவை சொன்ன மண்டையில ஏறாதான். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இருக்கிறீங்களா? மகிழ்ச்சி. நம்முடைய பிறப்பு உரிமை இயேசு நமக்கு சிலுவையிலே சம்பாதித்து கொடுத்தார். கல்யாணம் ஆன பிறகு இன்னும் மகிழ்ச்சி. கர்த்தரே கொடுத்த மனைவி, கர்த்தரே கொடுத்த கணவர், அப்படி சொல்லணும். சொல்றீங்களா? கல்யாணம் ஆகி 4 நாள் தான் ஆச்சு. பொண்ணு மாப்பிள்ள வாக்கிங் போறாங்க. இங்க மனைவி காலில் ஒரு கல்லு குத்திச்சு. ஐயோ ஐயோ ஐயோ, hey darling, what happened to you? கல்யாணம் 4 நாள் தான் ஆச்சு, அதனால அப்படிதான் பேசுவார். அத்தான் கல்லு குத்திச்சு, இதான் காட்டு. பார்த்தா ரத்தம் ஒட்டி இருக்குது. கல்லு. என் மனைவி காலை நீ எப்படி குத்தலாம்? சனினே போ போட்டான். யூ கம் டார்லிங், ஐ வில் டேக் யூ 24 hour ஹாஸ்பிட்டல். அன்பு. 4 வருஷம் ஆச்சு. 4 நாள் கல்யாணமாகி 4 நாள் கழிச்சு இப்படி சந்தோஷம். 4 வருஷம் கழிச்சு எப்படி சொல்லட்டுமா? அதே கணவன் மனைவி வாக்கிங் போறாங்க. ஒரு கல்லு குத்திச்சு. அதே கல்லு இல்ல, வேற கல்லு. ஐயோ ஐயோ ஐயோ, ஏ சனின ஏன் கத்துற?
கல்லு குத்திக்கு சாத்தான் ஆத்து வர்றதில்ல. கல்ல பிடிங்க போட்டு வா. 4 வருஷத்திலே மனைவிக்கு ஒரு புது பேர் வச்சுட்டான், சனியன். அப்ப இவன் யாரு? சனனியன். அவங்களுக்கு ஒரு ஆத்மா இருக்குது. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரே வாழ்க்கையா, சந்தோஷமா வாழ்ந்து காட்டு. அதான் நான் சொல்றேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆபகுக்கு 3:17-18. அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், அத்தி மரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒளிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா சொல்லுங்க ஸ்ட்ராங்கா. இன்னும் சூப்பரா, இன்னும் மகிழ்ச்சியா களி கூறுவேன். சாதாரண இல்லை இது. இயேசு சொன்னா தெரியுமா? உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள், ஆனால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். வாட் இஸ் த மீனிங்? துள்ளி குதியுங்கள். வீட்டில் வந்து அழாதீர்கள். உங்க மேல அபாண்டமா பழி போட்டாங்களா, ஃபைனே போட்டாங்களா, கட்டிட்டு வாங்க. ஆண்டவர் பார்க்கிறாரு. நீங்க நிரபராதி. ஆண்டவர் பார்க்கிறாரு. சமுதாயத்தில் குற்றவாளியா இருக்கலாம், உங்க மேல தப்பே இல்லை. கர்த்தர் உங்களை பார்த்து ஆசீர்வதிப்பார். நீங்க நிரபராதி என்று நிரூபிக்க அலையாதீர்கள். இருக்கட்டும், பரவாயில்ல. கோர்ட்டு கேஸ் போலீஸ் தேவையில்லை. எதுக்கு அவங்களுக்கெல்லாம் பணத்தை செலவு பண்ணி? அந்த துட்டுக்கு நல்லா சாப்பிடு. மட்டன், கறி, உருளைக்கிழங்கு. ஆனா அவங்க கொடுக்குற அதிர்ச்சியை தாங்கத்துக்கு ஒரு பலன் வேணும்ல. எங்க ஊர்ல, தமிழ்நாட்டில், ஊரு பேரு இடம் எல்லாம் சொல்ல மாட்டேன், நடந்த நிகழ்ச்சி. ஒரு பாஸ்டர் தான். அவங்க மனைவி எப்போ திட்டுறாங்களோ அப்பெல்லாம் போய் பிரியாணி சாப்பிட்டு வந்துருவாரு. எனக்கு தெரியும் அவரு ஏன் அப்படி பண்றீங்க. அவன் திட்டுற திட்டுக்கு நான் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா சாப்பிட்டு வந்துட்டா சரியா போயிடும்ல அப்படின்றாரு. எனக்கு கூட ஒரு முறை கூட்டின்னு போனாரு. வாங்கண்ணா. என்ன என் மனைவி திட்டல, நீங்க ஒன்ன போய் சாப்பிட்டு வாங்கண்ணா. என்ன பவுல அப்படி சொல்லிட்டா, திட்ட காட்டி கூட வந்து சாப்பிடு என் கூட. பாத்தீங்களா அவருக்கு எவ்வளவு திடகாத்திரமான ஒரு இருதயம். உண்மையா அதை நான் பாராட்டுறேன். வருத்தப்படக்கூடாது. மனைவி திட்டாலன்னா வேற யார் திட்டுவாங்க? மனைவி தான் திட்டுவாங்க. கரெக்ட் தானம்மா? புருஷன் திட்டாலும் வேற யார் திட்டு போறாங்க? வாங்கிக்கோ. சரிங்க அத்தா, நீங்க திட்டினா கூட அழகா இருக்கிறீங்க சொல்லுங்க. அத்தா, நீங்க கோவப்பட்டா கூட உங்க மகம் அழகா இருக்குது. அந்த காலத்துல நாதா, சுவாமி, நந்தவனம் போகலாமா அப்படி பேசுங்க. இல்லை தேவி, நந்தவனம் நாளைக்கு போகலாம் அப்படி டைலாக் கொண்டு போ. அதான் ஒரு உண்மையான அன்பு. கல்யாணம் ஆனதுல இருந்து கலாட்டா பிரச்சனை. அப்ப எதுக்கு கல்யாணம் பண்ணது யோசித்து பாருங்க. 40 வருஷம் ஆச்சு எனக்கு கல்யாணம் ஆகி. நேற்று காலையில 4 மணி கல்யாணம் ஆன மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அல்லையா சொல்லுங்க. மலேசியா வந்து 1 மாசம் ஆச்சு. நேற்று தான் வந்த மாதிரி இருக்குது. இந்த திங்க போறோம். என் கல்யாணத்தை பற்றி பேசணும், இதெல்லாம் ஒண்ணு தொப்புன்னு கழுவிடும். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறீங்களா? அதுக்குதான் இந்த செய்தி. உங்களை எப்படியாவது உங்க உள்ளத்துல குத்தி கிடக்கிற ஈட்டி, அம்பு, கவலை, துக்கம் எல்லாம் இன்னைக்கு மாறணும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இயேசு நமக்கு சம்பாதிச்சு கொடுத்துட்டாரு சந்தோஷம். மகிழ்ச்சி பொங்கணும். மகிழ்ச்சி சந்தோஷம் பொங்கி வழியணும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு தெய்வீக அன்பு உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தானே. ஒரு சந்தோஷமான செய்தி சொல்றேன் கேளுங்க. உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் கணவன் மனைவி. பரலோகம் போயிட்டா அது கிடையாது. திருநெல்வேலியில் ஒரு இடத்துல சொன்னேன், கணவன் மனைவி 2 பேரும் பரலோகத்துக்கு போனாலும் அங்க கணவன் மனைவியா வாழ முடியாது அப்படின்னு சொன்னேன். ஒரு பிரதர் அல்லேலூயா, சந்தோஷம் தாங்க முடியல. இந்த பாயிண்ட் அவருக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு. கூட்டம் முடிச்சுட்டு போற நேரம் வந்தாரு. ஐயா ஐயா ஸ்தோத்திரம் ஐயா, அந்த அல்லேலூயா சத்தமா போட்டது நான் தான்.
என்ன விஷயம்? ஐயா ஒன்று ஒரே டவுட்டு, அதை கிளீன் பண்ணுங்கன்னாரு. சொல்லுங்கண்ணா. நல்லா சொன்னீங்க. ஒன்று ஒரே டவுட்டு, பரலோகத்துக்கு நான் போனா என் மனைவி அங்கே கூட வந்துட்டா எப்படின்னாரு. கவலையப்படாதீங்க, அவங்கள பார்த்து சிரிச்சுட்டு வேற இடத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா பரலோகம் ஒரு பெரிய நாடு, சும்மா ஒரு சின்ன இடம் இல்லை பரலோகம். 12,000 ஸ்தாதி அளவுன்னா பாருங்களா, இப்ப இருக்கிற ஸ்கேல், அப்ப பைபிள் ஸ்கேல் அது 12,000 ஸ்தாதி அளவுன்னா 2,500 கிலோமீட்டர் நீளம், 2,500 கிலோமீட்டர் அகலம், 2,500 கிலோமீட்டர் உயரம். இது பரலோகம் ஃபுல்லா இல்ல, பரலோகத்துல ஒரு பகுதி எருசலேம், புதிய எருசலேம். எப்படி நம்ம மலேசியாவுக்கு கேஎல் தலைநகரமோ அது போல பரலோகத்துக்கு எருசலேம் தலைநகரம். இயேசு பிறந்தார் எருசலேம், அது இல்ல, அங்க தனி. இது பழைய எருசலேம், பரலோகத்துல புது எருசலேம். அதனால எங்கனாலும் அவங்க சுத்தலாம். அதனால உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு உங்களை பார்த்து சிரிச்சுட்டு அவங்க எங்கன்னா போயிடுவாங்க. அவங்க கூடவே இருக்க மாட்டாங்க, பயப்படாதீங்கன்னு. அப்பா இது போதும் பிரதர். அப்போ மனுவை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு அவர் எவ்வளவு ஆசைப்படுறாரு பாருங்க. அந்த மாதிரி நடந்துக்காதீங்கன்ற. பரலோகம் போறதுக்கு ஆசை இருக்கணும், ஆனா இது காரணமா இருக்கக்கூடாது. குடும்பமா எல்லாரும் போய் சேரணும் பரலோகத்துல. அது ஒரு பெரிய குடும்பம். அங்கே எது பிரச்சனை? There is no sickness, there is no problem in heaven, there is no deaf and dumb, up and down, vomiting, fever, dengue, corona, nothing. கொரோனா வந்தா ஒரு டீம் மாறிக்கின்னு போயிடுச்சா? கொரோனாவில் மரித்த கர்த்தருடைய பக்தர்களுக்குன்னு ஒரு தனி பரலோகம் இருக்குதாங்க. கொரோனா பக்தர்கள் பாத்தீங்களா? எப்பனா கனவுல இவங்க எல்லாரும் கொரோனாவில் வந்தவங்கன்னாரு ஆண்டவர். அப்படிங்களா? இன்னும் எவ்வளவு ஜானா? நான் போயிருக்க வேண்டியது, என் மனைவி போயிருக்க வேண்டியது. இருறா அவனு கொஞ்ச நாளைக்கு ஊழியம் செய்யணும் விட்டார். அதனால தான் இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. மகிழ்ச்சியை நிலைநாட்ட கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் மத்தியில கடந்து வந்திருக்கிறார். பிள்ளைகள் பாரமோ, குடும்ப பாரமோ, மனைவிக்கு கணவனை பற்றி பாரமோ, கணவனுக்கு மனைவி பற்றி பாரமோ வேண்டாம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். இதுக்கு நீங்க ஒத்துக்கல, இனிமே நாங்க கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பையா, எந்த கவலையும் படமாட்டோம்னா தான் அடுத்த செக்ஷனுக்கு நான் போறேன். சாயந்தரம் 7 மணிக்கு முடிக்க போறேன். வந்துட்டாங்க. இப்ப போயிடலாமா? அவர்கள் எங்கே வந்தார்கள்? கடைசி வசனம் படிங்க. மிகுந்த சந்தோஷம் பெற்றுக்கொண்ட சீடர்கள் எங்கே வந்தார்கள்? 24:53. தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். சொல்லுங்க எல்லாரும். தேவாலயத்திலே, in church, in the church. Put your hand upon your heart. I love my church. Louder voice. I love my church. நான் என் திருச்சபையை நேசிக்கிறேன். அல்லேலூயா சொல்லிட்டீங்க. நேசிக்கணும். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறதுனாலே நீங்கள் திருச்சபையை நேசிக்கணும். அதுக்குதான் கிறிஸ்துக்கு பதிலா பாஸ்டரை ஆண்டவர் வச்சுட்டு போயிருக்கிறார். கிறிஸ்து தான் சபைக்கு தலை, ஆனா பாஸ்டரை ஏன் வச்சுட்டு போயிருக்கிறார்னா அவர் தான் கிறிஸ்துக்கு பதிலா. அப்போ இயேசுவை நீங்கள் நேசிக்கிறது உண்மையானா திருச்சபை நீங்கள் நேசி. மலேசியாவில் குழுவாங்கல சர்ச்சா இல்ல, ஒரு 3 வாரம் போய் பார்க்கலாம். நம்ம குழுவாங் இவாஞ்சலிக்கல் சர்ச்சுக்கு போய் பார்க்கலாம். ஒரு 3 வாரம் போய் பார்க்கலாம். பாஸ்டர் டேவிட் வரதராஜ் ஐயா அந்த அம்மா எப்படி ஒத்து வராங்களா இல்லையா, ஒரு 3 வாரம் போய் பார்க்கலாம். ஒத்து வந்தா போலாம் தொடர்ந்து, இல்லைன்னா வேற சர்ச்சுக்கு. அப்படிதான் இருக்குது. எங்க ஊர்ல கூட சில லூசுங்க சுத்தி இருக்குது. You should not like a monkey believer. மரத்துக்கு மரம் தாவும். எது உங்களும் சொல்லல வேண்டாம். குறைகள் இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவோடவே இருந்த சீடர்களுக்குள்ள எவ்வளவு குறை. இயேசு அங்கே இருக்கிறாரு.
அப்படி ஆவியா இல்ல, உடம்பே இருக்குது. அவர் எதற்காக எவ்வளோ ப்ராப்ளம் ஃபைட்டிங். இயேசுவை காணாத திருச்சபையில ஆவியா இருக்கிறார். ஒரு விசுவாசியும் ஒரு மாடலா இருப்பாங்க. ஆனா அதை பற்றி நம்ம யோசிக்க கூடாது. நம்ம எதுக்கு போனோம்? ஆண்டவரை ஆராதிக்க போறோம், குறைகளை கண்டுபிடிப்பதற்காக அல்ல. எங்க தமிழ்நாட்டு சமாச்சாரத்தை நான் சொல்றேன். பாஸ்டர் பரவாயில்ல, நம்மளுக்கு நல்லா ஒத்து வருவாரு. இந்த பாஸ்டர் அம்மா ஒரு மாதிரி டைப்பு, இப்படி பேசுவாங்க தமிழ்நாட்டில். நீ ஏன் பாஸ்டர் அம்மா கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு போற? குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. உங்க எல்லாருக்கும் ஆவிக்குரிய அப்பா யாரு? கரெக்டா சொல்லுங்க. ஏசப்பான்னு சொல்றாதீங்க. மேல இருக்கிறத யார் கேட்டாங்க? இங்க இருக்கிறத கேக்குறேன். உங்க எல்லாருக்கும் ஆவிக்குரிய அப்பா, உங்களுக்கு சத்தியத்தை சொல்லி உங்களை சத்தியத்தில் நடத்துகிற ஆவிக்குரிய அப்பா யாரு? பாஸ்டர் டேவிட் ஐயா. கரெக்டா சொல்லிச்சு, கைத்தட்டு எல்லாரும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் எதிர்பார்த்த பதில் அதான். உங்க எல்லாருக்கும் ஆவிக்குரிய அம்மா யாரு? பாஸ்டர் அம்மா. ஆமா, கரெக்டா? இப்ப சொல்லுங்க. அப்படி நெஞ்ச தட்டி, உங்க எல்லாருக்கும் ஆவிக்குரிய அப்பா யாரு? எங்க பாஸ்டர். அப்படி சொல்லுங்க ஒரு தட்டு. அப்ப நான் தட்ட வைப்பேன். உங்க எல்லாருக்கும் ஆவிக்குரிய அப்பா யாரு? எங்க பாஸ்டர். எங்க பாஸ்டர் அப்படி வரணும். அறிஞர் அண்ணா மாதிரி அப்படி வரல, நீட்டு இருக்கக்கூடாது. பின்னாடி உட்காந்துக்கிறாரு அது காட்டுறதுக்கு. சொல்லுங்க, எங்க பாஸ்டர். எங்க பாஸ்டர் அம்மா. ஆமா, அவங்க தான் உங்களுக்கு ஆவிக்குரிய அப்பா அம்மா. நான் வந்து சித்துப்பேன். அப்பா ஏன்னா அவர் வயசுலயும் என்னோட வயசு கொஞ்சம் அதிகம் தான். ஆனா என்னோட சின்ன பையன் தான் இருக்கிறாரு. அவர் போன்ல பேசினாருன்னா +2 எங்க ஊர்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் குரல் மாதிரி இருக்கும். வயசை கேட்ட பிறகுதான் அதிரி போயிட்டேன். அதுதான் அண்ணான்னு கூப்பிடுறேன். அப்ப உங்களுக்கு அப்பா, நான் சித்தப்பா. சித்தப்பாக்கு என்ன தெரியும்? எப்பனா வருவாரு போவாரு, சாக்லேட்டு பிஸ்கெட்டு மிட்டாய், அவ்வளவுதான். சித்தப்பா நல்லா தான் பேசுறாரு, வந்து பாரு. என் கூட எங்க வீட்டுக்கு வந்து பாரு, 4 நாள் தாங்க முடியாது. அப்பாவே பரவாயில்லடா அப்படி ஆயிரும். ஒரு வாரம் அன்பா பேசுவார், ஒரு வாரம் இயேசு வருகை பற்றி பேசுவார், ஒரு வாரம் தேவனுடைய நியாய தீர்ப்பை பற்றி பேசுவார். அப்போ என்ன ஆச்சு பாஸ்டருக்கு இப்படி கோபம்? அது கோபம் இல்ல, வசனம் அப்படி இருக்குது. அது சொல்லிதானே ஆகணும். விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு உங்களை தப்புவித்தவர் யார் கேட்டார்ல. அது அதுக்கு அந்த வார்த்தை எப்படி இருக்குது? அன்பா இருக்குதா கோபமா இருக்குதா? அப்ப அதை எப்படி சொல்லுவார் பாஸ்டர்? கோபமா தான் சொல்லணும். விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு உங்களை தப்புவிக்க. ஓ அப்படியா சொல்லுவாரு? ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது மகா பயங்கரமா இருக்குமே. ஹீப்ரூஸ் வருது வசனம், எபிரேயர்ல சொல்றாரு பவுல் அப்போஸ்தலன். கோபாக்கிணையான வசனத்தை கோபமா தான் பேசுவார். என்ன ஆச்சு இன்னைக்கு பாஸ்டருக்கு? ஒன்னும் ஆகல, அவர் வசனத்தை பேசுறாரு, வேற ஒண்ணு. சர்ச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Hebrews 10:25 சபை கூடி வருதலை படிங்கம்மா. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். பாத்தீங்களா? சபையை பற்றி சொல்றாரு. வேற எங்க ஓடாதீங்க. இன்னும் சொல்ல போனா வருஷத்துக்கு 2 புது ஆத்துமா குறைந்தது. நான் சொல்வது குறைந்தது. இந்த வருஷம் முடிய போது விட்டுருங்க, ஃப்ரீயா இருங்க, பரவாயில்ல, இன்னும் 2 மாசம். அடுத்த வருஷம் ஒவ்வொரு விசுவாசியும், தட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒவ்வொருத்தரும் 2 புது ஆத்மா. அதுக்காக ஜெபம் பண்ணி பாருங்களேன், ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஆத்துமாக்களை காட்டுவார். சனிக்கிழமை உங்க வீட்டுக்கு கொண்டு வருவார். அப்பவே கொஞ்சம் சாப்பாடு போட்டு தொத்திருக்கூடாது. சாப்பாடு போட்டு தூங்க வைங்க. உங்க வீட்டுல ஹால்லையாவது தூங்க வைங்க. காலையில ரெடி பண்ணி பண்ணு காஃபி கொடுத்தாவது சர்ச்சு கொண்டாந்துரு. நயங்காட்டி பயில் காட்டி வந்து பாருங்களேன், அப்படி சொல்லுங்க. உங்களுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியா காட்டி கூட அந்த ஆத்மாவின் பலன் உங்களுக்கு பரலோகத்துல வைத்திருக்கிறார். இங்க அந்த ஆத்மாவை வந்து ரட்சிப்பார். அதுக்குதான் பலன் உண்டு பிரியமானவர்களே, வேற எதுக்கும் கிடையாது. என்னதான் நீ சொத்து சேர்த்து வைத்தாலும், எவ்வளவு சொத்து சேர்த்தாய், எவ்வளவு பேங்க்ல அக்கவுண்ட் வைத்திருந்தாய், எத்தனை காடி வாங்கினாய் என்று ஆண்டவர் கேட்க போகிறது இல்லை நியாய தீர்ப்பிலே. வாட் யூ ஹேவ் டன் ஃபார் மீ, எனக்காக நீ என்ன செய்தாய்?
என்னைய செய்த ஆத்துமாக்களை கொண்டாந்தியா? புது ஆத்மா கொண்டு வர வேண்டியது ஆடுகளுடைய வேலை அல்லவா? மேய்ப்பரா குட்டி போடுவார், ஆடுகள் தான் குட்டி போடும். ஐயா நாங்க 4 குட்டி போட்டுட்டோம் ஐயா, உங்க பசங்களை சொல்லாதீங்க. நான் பேசுவது ஆத்துமாக்களை பற்றி. ஆத்துமா ஆதாயம். ஆண்டவருக்கு பிரியமான காரியத்திற்கு ஆண்டவரே உதவி செய்வார். அல்லேலூயா. யோசித்து பார். பிரசங்கி 5:1, எக்லீசியாஸ்டஸ் சாப்டர் 5 verses 1. நீ தேவாலயத்திற்கு செல்லும் பொழுது, நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவது பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். நாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். பாத்தீங்களா? ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறார் பாருங்க. சர்ச்சுக்கு போறதுக்கு முன்னாடி விசுவாசிகளுக்கு தான். ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆராதனைன்னா சனிக்கிழமையே ஆயத்தப்படணும். நான் எங்க போனாலும் கொடுக்குற செய்தி எப்படி சனிக்கிழமை ஆயத்தம்? அது எப்படி? சனிக்கிழமை கொஞ்சம் சீக்கிரமா சாப்பிட்டு படுத்துடணும்ன்ற. குடும்ப ஜபத்தை சீக்கிரம் முடிங்க. நாங்க காலையில மாலையில குடும்ப ஜபம் செய்யணும். ஊழியம் செய்தாலும் அவருடைய பிள்ளைகள், நான் தீர்க்கதரிசி, நான் சுவிசேஷகரு, நான் மாடரேட்டரு, நான் ரெவரண்ட், அப்படியா பட்டவங்களுக்கு அப்படி சொல்றவங்களா இருந்தா 2-3 வாக்குத்தத்தம் தான் இருக்குது பைபிள்ல. நான் இயேசுவின் பிள்ளை அப்படி சொல்லி பாருங்க, ஏராளமான வாக்குத்தத்தம் உங்களுக்கு சொந்தம். அல்லது சொல்லுங்க. அதனால இயேசுவின் பிள்ளைகளா காலையிலும் மாலையிலும் கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்ப ஜெபம் செய்யணும். குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. தமிழ்நாட்டில் பழமொழி, குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. காலையில பசியாரத்துக்கு முன்னாடி குடும்ப ஜெபம். இது வரைக்கும் யாரும் செய்யலாம். இது கடைப்படி, ரொம்ப பாதுகாப்பு. சில சிக்கலான பிரச்சனைகளுக்கு கணவன் மனைவி கைப்பிடித்து ஊக்கமா ஜெபம் பண்ணி பாருங்க, அற்புதம் நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரே சரீரம். அதே போல இரவு, அதுல முக்கியமா சனிக்கிழமை சீக்கிரமா குடும்ப ஜெபம் முடிங்க. சீக்கிரமா அளவோட சாப்பிடுங்க. அளவோட, அது ரொம்ப முக்கியம். மற்ற நாள் மாதிரி இல்லாம சனி மட்டும் கொஞ்சம் அளவோட சாப்பிட்டு சீக்கிரமா தூங்கிடுங்க. நல்லா தூங்கிடணும். சிலரு பாதி ராத்திரி 2:30 மணி வரைக்கும் டிவியில பேய் படம் பார்த்துட்டு காலையில சர்ச்சுக்கு வருவாங்க. பேய் மாதிரியே பாஸ்டர் பிரசங்கம் பண்ண அப்படியே பாப்பாரு. அந்த குறிப்பிட்ட நபரை பார்த்ததும் பிரசங்கமே வராது. தலையை விரிச்சு போட்டு ஜொல்லு ஒழுகினு, என்னடா தூக்கம் வந்துருச்சு, நைட்டு தூங்கல, இங்க தூக்கம் வந்துருச்சு. கேட்டா கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறாராம். சர்ச்சிலே அழிப்பாரு, சர்ச்சிலே அழிப்பாரு. யோசித்து பாருங்க. நிறைய சிம்பிள் பட் வெரி இம்பார்ட்டன்ட். பாஸ்டர் எதுன்னு சீக்கிரம் சீக்கிரம் போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க, காலையில சர்ச்சுக்கு போனோம் அப்படிதான் சொன்னார். கரெக்டா காலையில எழுந்து ரெடி ஆகி வந்தாச்சு. இப்போ நீங்க பரவாயில்ல நினைச்சா அப்படியே தூங்கிக்கலாம் நைஸா. நான் தூங்க முடியுமா? தூங்கினா தொப்புன்னு கீழே வந்துடுவேன். நான் தூக்க மயத்தில் ஊந்துன்னு தெரியாம ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிடுவீங்க. எதுக்கு வம்பு? தூங்க வேண்டிய நேரத்துல தூங்குங்க. செல்போனை வச்சு நோண்டிக்கின்னு இருக்காதீங்க. 9:10 படுத்துடணும். யாரா இருந்தாலும் 9:10 படுத்தும். நீங்க காலையில் எவ்வளவு சீக்கிரமா எழுந்துங்க, அது ஒன்றும் பிரச்சனை ஆகாது. 12:30 1 மணி, ஒரு நாள் 2:30 மணிக்கு என் செய்தி எடிட் பண்ணுங்கிறேன். பாதி ராத்திரி எங்க மகா கிட்ட இருந்து போகணும். என்னப்பா சீக்கிரம் சாவணுமா? எடுத்ததும் கண்டுபிடிச்சிச்சு. நான் இங்க போன நோண்டுறேன்னா அதுக்கு எப்படி தெரியுது? இந்த காலத்து பசங்களுக்கு எல்லாம் தெரியுது. நான் பாப்பா சொல்றேன், தூங்குங்க. இல்ல இயேசு கிறிஸ்து பிரசங்க அதெல்லாம் பகல்ல பண்ணுங்க, நைட்ல தூங்குங்க. அது மருத்துவம் படிச்சிருக்கிறதுனால அன்னைக்கு வச்சது போன தொடறதுக்கு பயமா கண்டுபிடிச்சு. நல்லதுக்கு தான் பசங்க சொல்றாங்க. பிள்ளைகளும் பெற்றோருக்கு புத்தி சொல்றப்ப நம்ம கேட்கணும்ல, நம்ம நல்லா இருக்கணும் தானே அவங்க சொல்றாங்க. தூங்குங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வாங்க, எல்லாம் பிள்ளைகள் சொல்றாங்கன்னா நம்ம நல்லதுக்கு தான். நம்ம புத்தி சொல்லி வளர்த்தோம், அதுங்க வளர்ந்துட்டு பிறகு அதுங்க நம்மளுக்கு புத்தி சொல்லுது. கரெக்ட் தான். யோசிக்கணும். சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது
சங்கீதம் 122:9 படிங்க. What is the important gain when we give importance to church? நன்மைகளினால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். இது முதலாவது வசனம். ஆலயத்திற்கு மகிழ்ச்சியோடு வரணும். யா அம்மா ஐயா, ஆலயத்திற்கு மகிழ்ச்சியோடு வரணும். வேண்டாம் வெறுப்பா வரக்கூடாது. அப்படி வந்தா பிரயோஜனம் கிடையாது. எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம், கடைசி வசனம் பாருங்க. அது எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். நன்மை எல்லாம் சொல்லுங்க. When you give importance to your church, goodness will come to your house. நீங்க சர்ச்சுக்கு வாங்க, நன்மை வீட்டுல காத்திருக்கும். நன்மைகள் காத்திருக்கும். சர்ச்சுக்கு வர்றதே உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நானெல்லாம் சின்ன பையன்ல இருந்து டேய் 10 மணிக்கு தானடா சர்ச்சு, ஏன்டா இப்ப போறேன்னு வர எங்க அப்பா. அதெல்லாம் முடியாது, நான் போறேன்னு ரெடியாகி வந்துருவேன். உபதேசியார் தூயின்னு இருப்பாரு. அப்பெல்லாம் உபதேசியார்னு சொல்லுவாங்க, பாஸ்டர் கிடையாது, உபதேசியார். பவுல நைனா வந்துட்டியா, இந்த சாவி, சர்ச்சை நல்லா சுத்தமா பெருகிட்ட, பாயெல்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் பெல் அடிச்சிரு அப்படின்னு சாவி கொடுப்பாரு. அந்த சர்ச்சு ஃபுல்லா பெருகிட்டு பாயெல்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் பெல் அடிச்சுட்டு நான் வழக்கம் போல உக்காந்து இருக்கிற இடத்துல உக்காந்து பைபிள் படிச்சுன்னு இருப்பேன். இன்னைக்கு என்னென்ன பாட்டு பாடலான்னு பாட்டை செலெக்ஷன் பண்ணிருப்பேன். என் சிறு பருவம் முதல் நான் தேவாலயத்தை ரொம்ப நேசிப்பேன், இன்னைக்கு வரைக்கும். அதான் ஆண்டவர் பார்த்தாரு, உனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை இருக்குது சர்ச்சு, உலகம் ஃபுல்லா இருக்கிற சர்ச்சில் நீ பேச போறன்னு சொல்லி ஒரு வாரமும் ஒரு சர்ச்சுக்கு என்ன அனுப்புறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு ஞாயிறு வர்ற புதன்கிழமை போறோம் சென்னைக்கு. வர்ற ஞாயிறு சென்னையில் ஒரு சர்ச்சில் பேசுறோம். அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டுக்கு கூட போல பாருங்க. மலேசியாவில இருந்து போயிட்டு வீட்டுக்குள்ள போனோம். யாரு போய் திருப்பி வர்றத, அங்கே தங்கி இருக்கிறோம் 3-4 நாள் எங்க மகா கிட்ட. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அங்க ஆராதனை பிரசங்கம் முடிச்சுட்டு தான் நாங்க வீட்டுக்கு போறோம். இப்படி ஒரு வாரமும் ஒரு இடத்துல நாங்க ஊழியத்தில் இருப்போம். எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஊழியம். அது ஒரு மனப்பூர்வமா நம்ம செய்யறோம். அது போல விசுவாசிகளுக்குன்னு ஒண்ணு இருக்குது, ஒரு ஒழுங்கு இருக்குது. விசுவாசிகளுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது. பரிசுத்த வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை, ஆலயத்திற்கு தவறாம வந்து கலந்து கொள்ளுகிற ஒரு ஒழுங்கு. தசமபாக காணிக்கைய சொந்த ஸ்தல சபையில கொடுப்பேன். அதான் ஒழுங்கான ஒரு நல்ல விசுவாசிக்கு கொடுக்குறீங்களா? கர்த்தருக்கு என்று, அது பாஸ்டருக்கு பாஸ்டர் அம்மாக்கு நினைச்சு கொடுக்க கூடாது. கர்த்தருக்கு பரிசுத்தம். தசமபாக காணிக்கை கர்த்தருக்கு பரிசுத்தம். அது ஆலயத்துல கொண்டு வந்து படைக்கும் பொழுது மல்லிகா 3:10 என் ஆலயத்திற்கு கொண்டு வாருங்கள், நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்களை ஆசீர்வதிக்கிறேனா இல்லையா என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். கர்த்தரை சோதிக்கவே கூடாது என்று சொல்லுகிற இந்த பரிசுத்த வேதம் ஒரே ஒரு காரியத்தில் சோதிக்கலாம். அது என்ன? நீ கரெக்டா கொடுக்கிற காரியத்தில் தசமபாகமா, அதை விட இன்னும் அதிகமா. when you give tithe you are not a superman. சாதாரண, அது மினிமம். இயேசு வெளிப்படுவதற்கு முன்னாடி எழுதப்பட்ட வார்த்தை. இயேசு வரப்போகிறார், நாம் நிறைய சேவை செய்ய வேண்டும், சபையின் மூலமா இன்னும் நிறைய செய்து கொடுக்கணும். சோதித்து பாருங்கள். அப்பா நான் இப்படி எல்லாம் கரெக்டா இருக்கிறேன், எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை, உங்களால முடியும் அற்புதம் செய்ய முடியுமா? கேளுங்களா, செய்வார். ஏன்னா அதுல உண்மை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா செய்வார். நமக்கு எதுக்கு, அவருக்கு எதுக்கு நம்ம பணம்? அவருடைய ஊழியத்துக்கு, சபைக்கு, சபையின் காரியங்களுக்கு தான் பணம். அது கர்த்தருக்கு கொடுக்கிறதாக கருதப்படுகிறது. அநீதியான உலக பொருள்களினால், அழிந்து போகிற பணத்தினால் உங்களுக்கு ஆத்துமாக்களை சம்பாதியுங்கள். தெளிவார். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானவான். எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறோம்? பெத்தானியாவில் ஆரம்பிச்சோம். பெத்தானியாவுக்கு கூட்டிக்கிட்டு போனாரு. பெத்தானியா என்றால் மகிழ்ச்சியின் உறைவிடம். அதனாலதான் சீடர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோட தேவாலயத்திற்கு எருசலேமில் வந்து அங்க பாருங்க, நுணுக்கு நாள்தோறும் எல்லாம் சொல்லுங்க. they used to went to church daily. ஆனா இப்ப வாரத்துக்கு ஒரு முறை தயங்குறாங்க. ஷிஃப்ட் போட்டு வராங்க. எல்லாரும் வரணும், குழந்தைங்களோட வரணும். அதுக்கு அழுதா பரவாயில்ல, நாங்க திட்ட மாட்டோம். நீங்க அதை அடிக்காம சர்ச்சுக்கு வர்றப்போ குழந்தை வச்சுன்னு இருக்கிறவங்க கூடவே ஃபீடிங்கு, பிஸ்கெட்டு, சாக்லேட்டு கொண்டாங்க. சர்ச்சில் அழலாமான்னு வாய் திறக்கிறப்போ ஒரு பிஸ்கெட்டை புட்டு வாயில் போடு. அதை திருப்பி அழுமாருங்க, ஒரு சாக்லேட்டை போடு. ஒரு குழந்தை அழுயா,
ஒரு பொண்ணு, வாலிப பொண்ணு, இதே மலேசியாவில் தான் ஒரு இடத்துல, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் பிரசங்கம் பண்ண இருக்கிறேன். ஒரு குழந்தை அழுதுச்சு. அந்த வீட்டை சேர்ந்த ஒரு வாலிப பெண்ணு அந்த குழந்தை தூக்கிட்டு அப்படி போச்சு. ப்ராப்ளம் சால்வ்டு. நான் பிரசங்கம் பண்ண இருக்கிறேன், அவ்வளவுதானே. அந்த குழந்தைக்கு சித்தப்பா, பெரியப்பா, அப்பா, அத்தை, மாமா எல்லாம் எழுந்து போயிட்டாங்கய்யா. இந்த இலங்கை மேப்பு மாதிரி ஆயிடுச்சு அந்த இடம். எனக்கா ஒரே இருக்கிறது கொஞ்சம் பேர், அதுல ஒரு 12 பேர் இயேசுவின் சீடர்கள் மாதிரி போயிட்டாங்க. ஆராதனை முடிஞ்சிச்சு. அந்த பாஸ்டரு, வாங்க ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு உங்களை கூட்டின்னு போறேன்னாரு. போனா அந்த வீடு தான். பாதியில் எழுந்து போயிட்டாங்களா, அந்த வீட்டில் சாப்பாடு எனக்கு. ஐயா, இந்த குழந்தை அழுதுச்சுன்னு ஒரு பாப்பா தூக்கின்னு வந்துச்சு, ரைட்டு, வாஸ்தவம். ஏன் எல்லாரும் பின்னாடி எழுந்து போயிட்டீங்கன்னு? உங்களுக்கு சாப்பாடு செய்யறதுக்காக நாங்கள் வந்தோம் வீட்டுக்கு சீக்கிரமா. எனக்கு சாப்பாடு செய்யறதுக்கு அவ்வளோ பேர் போய்க்கிறாங்கய்யா. இவ்வளோ சாப்பாடு சாப்பிடுவோனா 12 பேர் போய்க்கிறாங்க எனக்கு சமைக்கிறதுக்கு. உங்க சாப்பாடு எனக்கு வேணான்னு ரொம்ப வருத்தத்தோடு சொன்னேன். ஐயா ஐயா சாரிங்க ஐயா, சாரி. ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம சாப்பாடு செய்யறதுனால எனக்கு நாங்கள் சாப்பிடுவோம்னு நினைக்கிறீங்களா? எவ்வளவு பெரிய தப்பு நீங்க பண்ணிட்டீங்க. இது சரியா? ஆண்டவர் இதை விரும்புவாரா? எல்லாம் கேட்டேன். பாஸ்டருக்கு ஒரே சந்தோஷம். நல்லா கேளுங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா கேளுங்க. அடங்காத ஜென்மங்கள் ஐயா இதுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் வீட்டில் விசுவாசி தானே, கிறிஸ்துவங்க தானே, சர்ச்சுக்கு வரீங்க, குழந்தை அழிச்சுன்னு இந்த சாக்கு வச்சு எல்லாம் வந்துட்டீங்க. சரி, கிறிஸ்துவங்க தானே. ஆமா. சினிமா நடிகர் நடிகை போட்டோவெல்லாம் எதுக்கு ஒட்ட வச்சுக்கிறீங்க? பெரிய பெரிய பேனர்யா, பெரிய பெரிய. அவங்க அப்பா அம்மா படம் கூட இல்லை, பெத்த அப்பா அம்மா படம் இல்லை வீட்டுல. எங்க தமிழ்நாட்டு நடிகர் நடிகர்கள்லாம் இங்க இருக்கிறாங்க. திரிஷா, ஜோதிகா, விஜய் சாரு எல்லாம் இருக்க. ஒரு விசுவாசியா இருந்துகிட்டு இப்படி எல்லாம் வச்சு போது அந்த ஐயா எடுத்து போடுறா, கீச்சு போடுறா, ஐயா ஐயாவுக்கு வருத்தம் ஆயிடுச்சு, கீச்சு போடுறா. அந்த வீட்டு ஓனர் நான் சொன்னேன், நான் வந்துட்டேன்றதுனால கீச்சு போடாத, அப்புறம் நான் போயிட்டு பிறகு திருப்பி புதுசா வாங்கி ஒட்டுவேன். மனம் மாறு. இதெல்லாம் கூட பரலோகத்துக்கு கொண்டு போவோமா? எல்லாம் ஆசை தேர்வு. நான் கேட்டேன், சாப்பாடு கூட காட்டி போட்டோமே, இல்லை அதுதானே முக்கியம். 40 நாள் உபவாசம் இருக்க முடியும் ஒரு மனுஷன். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. அப்பப்ப டீ, பால், காபி குடிச்சுன்னு யோசிக்கணும். பக்தி தான் தேவை. ஆராதனை 8:30 மணி இல்ல 9 மணின்னா 10 நிமிஷம் முன்னாடியே வந்து அப்படி ஜபத்தோட இருக்கணும். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. லேட்டா வந்தா லேட்டா தான் ஆசீர்வாதம். இன்னைக்கு ஒரு காரியத்துக்கு ஜபம் பண்றேன்னா அடுத்த வருஷம் தான் அது கிடைக்கும். இப்படியாப்பட்ட வாழ்க்கை தேவையா? முன்னாடியே வந்து பாரு, முன்னாடியே உட்காந்து பாரு, முன்னாடியே ஆசீர்வாதம். தானியேலு ஜெபிக்கலாமான்னு முட்டி போடுறதுக்கு முன்னாடியே அவருடைய ஜபத்திற்கு பதில் கிடைத்ததான். அதே சொல்லுங்க. அப்படி இருக்கணும் ஷார்ப்பா. அவ்வளவு ஷார்ப்பா இருக்கணும் நம்முடைய லைஃப். பரிசுத்தம் என் பார்வையிலும், என் பேச்சிலும், என் நடக்கையிலும், என் அந்தரங்கத்திலும் பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம். ஓப்பனா இருக்கணும் நம்ம வாழ்க்கை. எல்லாருக்கும் முன்னாடி நம்ம வாழ்க்கை ஓப்பனா இருக்கணும். அவரா கர்த்தருடைய பிள்ளை சாட்சி சொல்ற அளவுக்கு அந்தரங்க பாவம், அவங்க அந்தரங்கமா நரகத்தில் போய் சேர்ந்துருவாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை தேவையில்லை. கர்த்தர் அதை அருவருக்கிறார். இந்த விஷயத்துல மற்றவர்களை பார்க்கவே கூடாது. ஆண்டவரை தான் நான் பார்க்கணும். Seek your Lord. எல்லாவற்றிலும் அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பவுல் எழுதுறார், இயேசுவையே நினைத்துக் கொள், அப்பதான் நீ பரிசுத்தமாக முடியும். மனிதனை பார்க்காதே, பின்வாங்கி போடுவாயா. இயேசுவை நோக்கி பார், யோசித்து பார். மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம் பெற்றுக்கொண்ட விசுவாசியே, கர்த்தருக்கு பிரியமான காரியத்திலே தலையிடு, சபையின் காரியங்களிலே தலையிடு, சபையில உறுதுணையாயிரு, தூணாக இரு. பெரிய ஒரு சர்ச்சில் ஆயிரக்கணக்கான மக்கள், பெரிய பில்டிங், மேல சிலுவை, அதுல போய் ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு வர்றதை விட ஒரு எளிய சிறிய சபையில ஒரு தலைமைத்துவத்தில் இரு, ஒரு கிட்டாரிஸ்டாரு, ஒரு பைபிள் ரீடிங் பண்ணு, ஒரு பாட்டு பாடு, போதகர் உள்ளத்துல இடம் பிடிச்சிரு. அல்லேலூயா. ஆமா, அப்படி ஒரு ஆசை இருக்கணும். என் சிறு பருவம் முதல் அப்படிதான். 9 வயசுலயே நான் பிரசங்கம் பண்ணேன். ஆண்டவருடைய கிருபை பாருங்க. 9 வயசுல பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
ITI காலேஜ் படிச்சுன்னு இருக்கிறப்ப சர்ச்சில் எங்களை என்ன கூப்பிடுவாங்க பேசுறதுக்கு. வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு ஊழியத்துக்கு வந்தப்ப கல்யாணமே ஆகல, கல்யாணத்துல பிரசங்கம் பண்றதுக்கு கூப்பிட்டாங்க. கல்யாணம் ஆகாத ஒரு ஊழியக்காரனை கல்யாணத்துல பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாங்க. சில இடத்துல கல்யாணமே நடத்தி வச்சிருக்கிறேன். கணவன் மனைவி பிரச்சனையை எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே தீர்த்து அவங்க நல்லா சந்தோஷமா வாழ வச்சு. ஆண்டவருடைய கிருபை நம்ம கிட்ட ஒண்ணும் கிடையாது. அப்ப திருமணம் ஆன பிறகு இன்னும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் சொல்றோம், அதெல்லாம் வேணாயா, விட்டா போதும், நாங்க சாகறோம். ஆமா ஆமா ஆமா, இந்த பாய்சன் வச்சுட்டு தான் இருக்குது. வா அந்த ரூம்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, அப்புறம் இதை பற்றி பேசலாம். புருஷனும் வந்துட்டு, ஏப்பா நீ அந்த ரூம்ல போய் ரெஸ்ட் எடு, 1 மணி நேரம் டைம் தரேன், தனியா நல்லா ரெஸ்ட் எடு, அப்புறம் பேசலாம். என்ன வந்துக்கிறாங்க, அவங்க டைவர்ஸ் பண்ணி விடுங்க, அப்புறம் பேசலாம்ப்பா அதை பத்தி, ரெஸ்ட் எடு. அந்த ஆவி பாருங்க, 1 மணி நேரம் கழிச்சு ஆளுக்கு வந்தாங்க. அம்மா இந்த பாய்சனை குடிச்சிட்டு சாவலான்னு தான் நான் வந்தேன், இப்ப குடிமான்னு. பாஸ்டர் பிரதர், என்ன பிரதர் நீங்களே எப்படி சொல்லலாமா, 1 மணி நேரத்தில் நடந்ததா இல்லையா அற்புதம். மலரடிகள் எல்லாம் பிரைஸ்ல அல்லேலூயா. நம்ம வீட்டுக்கு பேரு என்ன அர்த்தம், இயேசுவின் மலரடிகள் எல்லாம். அங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொடுப்போம், யோசி இல்லைன்னா தூங்கு, அப்புறம் பேசலாம். அந்த ஸ்பிரிட் தற்கொலை ஆவி அப்படி பண்ணிடும் திடீர்னு. அதே அந்த பிரதரை கூப்பிட்டேன், என்னையா டைவர்ஸ் பண்ணிடலாமா, ஐயா 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 அவளை விட்டா எனக்கு வேற யாரு, என்ன விட்டா அவளுக்கு யாரு, பரிதாபத்தை உண்டாக்கிட்டா இருப்பாருங்க மனைவி மேல. ஒட்டி போடு, ஜாபம் பண்ணி அனுப்பி வைப்போம். இன்னைக்கு வரைக்கும் சந்தோஷமா இருக்கிறாங்க. அதே சொல்லுங்க, உடைந்து போன குடும்பத்தை சேர்த்து வைக்கிற தம்பதியர் பாக்கியவான்கள். நீங்க என்ன பண்ணுங்க, சர்ச்சுக்கு வாங்கன்னு கூட்டிட்டு வந்துருக்கும், அங்க ஆண்டவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா சொல்லுங்க. மிகுந்த சந்தோஷத்தோட எருசலேமில் இருக்கிற தேவாலயத்திற்கு போனார்கள். நாள்தோறும் அவர்கள் தேவனை துதித்தார்கள். அப்படி முடியுது. லூக்கா சுவிசேஷமே தேவாலயத்தில் தான் முடியுது. நம்ம வாழ்க்கையும் தேவாலயத்தில் தான் முடியணும். சர்ச் வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் யூ கிவ் இம்பார்ட்டன்ட் டு யுவர் சர்ச், யூ வில் ரிசீவ் ஆல் குட்னஸ், wisdom, knowledge. You will get glorious life. தேவனுடைய ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தா செழிப்பு உண்டாகிறது. வசனம் சொல்லுது செழிப்பு, glorious life. ஏன் தரித்திரம், ஏன் விசுவாசியா இருந்து கடன் வாங்க கூடாது, ஏன் வாங்குறோம், ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கல. பாருங்க, சம்பந்தம் இல்லாத காரியம், ஆனா ஆண்டவர் சொன்னா சொன்னதுதான். நாம் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காக தலைவர்களுக்காக ஜெபிக்கணும். சம்பந்தம் இருக்குதா? நம்ம எங்க வீட்டில் இருக்கிறோம், நம்ம சமாதானமா நிம்மதியா வாழணும்னா உங்க மலேசியா பிரதமருக்காக நீங்க ஜெபிக்கணும்ன்றாரு. நம்ம ஏன்னு கேட்க முடியாது. ஆண்டவர் சொன்னா சொன்னதுதான். முடிக்க மனமின்றி முடிக்கிறேன். எல்லாம் ஏமிக்கலாமா? உண்மையாகவே ஆண்டவர் என்னோடு பேசினார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். நம்முடைய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், நாம் எப்படி வாழ வேண்டும், பிள்ளைகள் பெற்றோர் எல்லாரும் எப்படி வாழ வேண்டும் என்று ஆவியானவர் நம்மோடு பேசியிருக்கிறார். நம்மில தாழ்மை இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற அந்த ஞானம் இருக்கணும். இவைகள் எல்லாம் இருக்கும் பொழுது தேவன் நம்மிலே பிரியமா இருக்கிறார். நாம் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கணும்னா இதெல்லாம் நாம் கடைபிடிக்கும் பொழுது உண்மையாக அந்த சந்தோஷத்தை தேவன் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினாலே கண்களை மூடி ஏசப்பா ஆண்டவரே இந்த நாளில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தை ஒப்புக் கொடுக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே என் குறைகள் எல்லாம் மன்னிங்க. நாங்கள் நேரத்துக்கு ஆலயத்துக்கு வரணும், உண்மை தொழுது கொள்ளணும், உண்மையா உண்மை தொழுது கொள்ளணும் ஏசப்பா. நாங்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும் ஆண்டவரே. அப்பேற்பட்ட கிருபை எனக்கு தாங்கப்பா. நாங்கள் எப்பொழுது ஆயத்தமா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா இந்த சமூகத்துல நாங்கள் வந்திருக்கிறோம் சொல்லி நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். என்னிலே தாழ்மை தாங்கப்பா, எனக்கு பரிசுத்தத்தை தாங்கப்பா, என் குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்ற ஞானத்தை தாங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற ஞானத்தை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தருக்குள் கர்த்தரை எப்படி நீங்க நேசிக்கிறீங்களோ அதே போல உங்களுடைய பெற்றோரை நேசிக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே நாம் திருந்த வேண்டிய காரியங்களை நாம் ஒவ்வொருவரும் திருத்திக் கொண்டு ஆண்டவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது ஆண்டவர் நமக்கு நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆயத்தப்படு நீ ஆயத்தப்படு,
நேசரை காண ஆயத்தப்படு, ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு. நேசரை காண ஆயத்தப்படு, மகிழ்ந்து களி கூறு, ஆயத்தமாகிடு, மகிழ்ந்து களி கூறு, ஆயத்தமாகிடு, ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு. நேசரை காண ஆயத்தப்படு, ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு. நேசரை காண ஆயத்தப்படு. நேசர் வந்திடும் வேளையை ஒருவரும் அறிய முடியாது. நேசர் வந்திடும் வேளையை ஒருவரும் அறிய முடியாது. ஆயத்தமாக நீ எப்போதும் இரு, பரலோகம் சென்று மகிழ்ந்திடலாம். ஆயத்தமாக நீ எப்போதும் இரு, பரலோகம் சென்று மகிழ்ந்திடலாம். ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு. நேசரை காண ஆயத்தப்படு, ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு. நேசரை காண ஆயத்தப்படு. எக்காலம் ஊதிடும் வேளையில் மணவாளனை காண புறப்படு. எக்காலம் ஊதிடும் வேளையில் மணவாளனை காண புறப்படு. தீவட்டியில் என்னை இருக்கின்றதோ என்று கண்டு ஆயத்தப்படு. தீவட்டியில் என்னை இருக்கின்றதோ என்று கண்டு ஆயத்தப்படு, ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு. நேசரை காண ஆயத்தப்படு, ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு. நேசரை காண ஆயத்தப்படு. அப்பாவின் சமூகம் எப்பொழுதும் ஆனந்த மகிழ்ச்சி பேரின்பம். அப்பாவின் சமூகம் எப்பொழுதும் ஆனந்த மகிழ்ச்சி பேரின்பம். பரலோக வாழ்வை வாஞ்சித்து இவ்வுலக துயரை நீ மறந்து விடு. பரலோக வாழ்வை வாஞ்சித்து இவ்வுலக துயரை நீ மறந்து விடு. ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு. நேசரை காண ஆயத்தப்படு, ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு. நேசரை காண ஆயத்தப்படு, மகிழ்ந்து களி கூறு, ஆயத்தமாகிடு, மகிழ்ந்து களி கூறு, ஆயத்தமாகிடு, ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு. நேசரை காண ஆயத்தப்படு, ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு. நேசரை காண ஆயத்தப்படு. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆவியானவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தர்மியான நல்ல நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, மை துதிக்க ஆராதிக்க நீர் எங்களை கொண்டு வந்ததற்காய் நன்றி அப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பத்தில் எப்படி நாங்கள் வாழ வேண்டும் என்று ஆவியானவர் எங்களோடு பேசினீர் அப்பா. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்குள்ள ஒரு தாழ்மை நீர் கட்டளையிடுவீராக. இயேசுவே, பரிசுத்தத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எப்பொழுது நாங்கள் தாழ்மை உள்ளவர்களாய் காணப்பட ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கடைசி வரையிலும் சிலுவையில் ஆண்டவரே மறிக்க வரையிலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே தாழ்த்தினது போல ஆண்டவரே நாங்களும் சமூகத்துல தாழ்த்தி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குறைகள், குற்றங்கள், மீறல்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை கூட நீர் மன்னிப்பீராக ராஜா. உமக்கு நன்றி. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து இந்த பரலோக ராஜ்யத்துல வந்து சேரும்படியாய் அநேக ஆத்துமாக்களை நாங்கள் ஆதாயப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. வந்திருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, வேதனையோடு
துக்கத்தோடு பாரத்தோடு கஷ்டத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளை இப்பொழுதே தொடுவீராக இயேசுவின் நாமத்திலே. அவருடைய பாரங்கள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்திலே. அவருடைய கண்ணீர் எல்லாம் களிப்பாய் மாற்றுவீராக இயேசுவே. உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொருடைய குறைகள் குற்றங்கள் பாவங்கள் எதுவா இருந்தாலும் தயவாடி மன்னிப்பீராக இயேசுவின் நாமத்திலே. ஆண்டவரே, டாக்டர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிற பிள்ளைகளை இப்பொழுதே தொடுவீராக இயேசுவின் நாமத்திலே. பரிபூர்ணமான விடுதலை தாங்கப்பா, உமக்கு நன்றி. படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை தருவீராக. வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலையை தருவீராக. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண பாக்கியத்தை தருவீராக. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவீராக. ஆண்டவரே, இப்படி கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாளில கர்த்தாவே, அருமையான பாஸ்டரையா பாஸ்டர்மா குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல சுகமான ஆரோக்கியத்தை தந்து ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற கர்த்ததாமே நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே சுகபல ஜீவனோடு வைத்து ஆண்டவரே இன்னும் அந்த ஊழியத்தை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. நமக்கு நன்றி. கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் பேர பிள்ளைகளுக்காய் நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, நம்மை சோதரிக்கிறோம். நீங்க ஆசீர்வதிங்கப்பா. நமக்கு நன்றி. ஆண்டவரே, விசேஷமா இசை வாசித்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆராதித்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நமக்கு நன்றி அப்பா. உங்களுடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, செய்தி கொடுத்த மகனை ஆசீர்வதிங்க. இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்துங்க. உடைய நாம மாத்திரம் எங்கள் மூலமாய் மகிமைப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பெரியோர் சிறியோர் குழந்தைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இது அப்படியே செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே.